ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிடை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நினைவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களேன். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணன் வந்தே ஜகத்குரு வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. பக்தியுடன் தமிழையும் கலந்துவிட்டு என் தாயார் தங்கம்மாளின் திருவடிகளே சரணம். ஆச்சார் மூர் அடிபோட்டுகின்றேன். மெய்யன்பர்களே, பம்மல் சத்சங்கத்தின் சார்பிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மார்கழி மகோத்சவத்தினுடைய அடியனுடைய ஸ்ரீ மகாபாரதம் என்ற தலைப்பின் சொற்பொழிவு இன்று தர்மர் பட்டாபிஷத்தோடு நிறைவேறுகிறது. பஞ்சமோ வேதகா என்று அழைக்கப்பட்டு 5வது வேதமாக கருதப்படுகின்ற மகாபாரதம் இந்திய கலாச்சாரத்தை பறைசாற்றுகின்ற காவியங்களாக இராமாயணமும் மகாபாரதமும் திகழ்கிறது என்பதை ஆரம்ப காலம் தொட்டு சொல்லிக் கொண்டு வருகிறேன். சொற்பொழிவை துவங்குவதற்கு முன்பாக எல்லோரும் 3 முறை சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. மிக சிறப்பாக இன்றைய தினம் ஹனுமத் ஜெயந்தி. அதனாலே தீர தீர சுர ஆஞ்சநேய சுவாமிக்கு அற்புதமான முறையிலே திட்டமிட்டு தன்னுடைய தூது தோற்க வேண்டும் என்றே திட்டமிட்டு கிருஷ்ண பரமாத்மா நேற்றைய தினம் கிருஷ்ணன் தூதுவாக சென்று பலரை சந்தித்து நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் நேற்று பார்த்தோம். அவருடைய சாமர்த்தியத்தினாலே துரியோதனுக்கு விதுரன் மேலும் கோபம் வந்து விதுரர் தன்னை வில்லை முடித்து போட்ட கதையும், எந்த பாவமும் பண்ணாத அஸ்வத்தாமன் கீழே விழுந்த ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுப்பதை மேலும் கீழுமாக ஏதோ சத்தியம் செய்கிறான் என்று தவறாக எண்ணி அஸ்வத்தாமனை போரின்றி விலக்கியதும், தான் தேரோட்டி மகன் அல்ல சூரியபுத்திரன் குந்திதான் தன் தாய் என்று தெரிந்து கர்ணன் கதறியதும், குந்தி தேவி அவரிடம் 2 வரங்களை பெற்றதும் பார்த்தோம். தன்னுடைய மகனுக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக இந்திரன் பிராமண வேடம் போட்டுக்கொண்டு கர்ணனோடு உடலோடு ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தையும் கர்ண குண்டலத்தையும் பறித்து சென்ற கதையும் பார்த்தோம்.
மொத்தத்திலே நேற்றைய தினம் தீர்மானம் ஆகிவிட்டது. போர் 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 தான். இந்த மகாபாரத போர் தான் நிகழ வேண்டும் என்று இருக்கிறது, நிகழ ஆரம்பித்து விட்டது. இந்த சொற்பொழிவின் இறுதியிலே கிருஷ்ண பரமாத்மா செய்த சில சாகசங்களை பாண்டவர்கள் பக்கம் அவர் அதிகமாக சாய்ந்தது போலவும், துரியோதனாதிகளை அவர் வஞ்சித்தது போலவும் தோன்றும். அதனுடைய காரணம் என்ன என்பதை சொற்பொழிவின் இறுதியிலே அடியேன் சொல்ல இருக்கின்றேன். போர் என்று தீர்மானம் ஆகிவிடுகிறது. கிருஷ்ண பரமாத்மா படுத்து கொண்டிருக்கிறார். துரியோதனன் அவர் வீட்டுக்கு வருகிறான். எப்பொழுதுமே இந்த கர்வம் பிடித்தவன் துரியோதனன் கிருஷ்ணனுடைய தலைமாட்டில் போய் நிற்கிறான். அதே நேரத்திலே அர்ஜுனன் வருகிறான். கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாதத்திலே கால் மாட்டிலே நின்று கொண்டிருக்கிறான். தூங்குவது போல பாவனை செய்த கிருஷ்ணன் கண்ணை விழித்து பார்க்கிறார். காலடியிலே அர்ஜுனன். அப்பா அர்ஜுனா, எதற்கடா வந்திருக்கிறாய் என்று கேட்டவுடனே, பரந்தாமா, இந்த போரிலே நீங்கள் எங்கள் பக்கம் இருக்க வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறேன். அதே நேரத்திலே ஒரு கணப்பு, நானும் வந்திருக்கிறேன் என்று துரியோதனன். ஓஹோ, பின்னால் இருக்கிறாயா துரியோதனா? உனக்கு என்ன வேண்டும்? கிருஷ்ணா, எனக்கு நீ வேண்டாம். உன்னுடைய பெரும் படைகள், ஆயுதங்கள் அனைத்தும் எனக்கு வேண்டும். கிருஷ்ணனுக்கு சுலபமாக போயிடுத்து. ஒரே கோரிக்கையை துரியோதனும் அர்ஜுனனும் கேட்டிருந்தால் தர்ம சங்கடமாக இருக்கும். துரியோதனன் கேட்பது இவருடைய படையை, அர்ஜுனன் கேட்பது இவரை, இரண்டையும் தந்துவிடுவதாக சொன்னார். ஆனால் அர்ஜுனா, உனக்கு நான் தேரை ஓட்டுகிறேன், ஆனால் ஆயுதம் எடுத்து போரிட மாட்டேன். எனக்கு இருவரும் சமம். அதைத்தான் நானும் விரும்பினேன் என்றான் அர்ஜுனன். இப்படி இவர் வந்து போன பிறகு ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மா அப்படி வந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று துரியோதனன் சகாதேவன் வீட்டுக்கு வந்துவிட்டு போகிறதை பார்க்கிறார். நல்ல சகாதேவனிடம் சென்று, அப்பா சகாதேவா, உங்கள் அண்ணன் வந்திருக்கார் போல இருக்கே. ஆமாம் ஆமாம் வந்துட்டு போனார். எதற்கு என்று நேரடியாக கேட்காமல், இதுதான் போட்டு கொடுத்து வாங்குன்னு பேர். சில விஷயங்களை நேரடியாக கேட்கக்கூடாது. இன்னும் சொல்லுவா, கிளம்பி போயிட்டே இருக்கும்போது எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது, அது அபசகுணமா. அதனால் எப்போ திரும்பி வருவேள், எங்கேருந்து திரும்பி வருவேன்னு கேட்கலாமா. அப்போ சொல்லுவா, பாருங்க, நான் டவுன் வரைக்கும் போகிறேன், கட்டாயம் அமர்ந்துருவேன்னு. எப்போ திரும்பி வரேன்னு கேட்கலாம். கிருஷ்ணர் கேட்குறார், அண்ணா வந்தது போல் இருக்குது, தம்பி மேலே பாசம் இல்லையா? ஆமாம் கிருஷ்ணா, இந்த போரில் வெற்றி பெறணும்னா நல்ல நாள் குறித்து கொடுன்னு சொன்னான். ஓஹோ, நீ தான் பஞ்சாங்கெல்லாம் நல்லா பார்த்து சொல்லுவியே, நல்ல நாளாக குறித்து கொடுத்தியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். எந்த நாளும் கிருஷ்ணன் கேட்கல. இவனையே சொல்லட்டும்னு பார்த்துட்டுருக்கார். நீ குறித்த நாள் என்றைக்குமே தப்பாக போகாது சகாதேவா, அதனால தான் நான் அமாவாசையை குறித்து கொடுத்துருக்கேன். நான் புரிஞ்சுட்டார். அமாவாசை இன்றைய தினம் போரை துவக்கினால் துரியோதனுக்கு சாதகமாகும். ஏதாவது கலபலிக்கெல்லாம் கூட ஆள் சொல்லியிருப்பியே, அரவானை சொல்லியிருக்கேன்னார். ரொம்ப சந்தோஷம்னார் அவர். மிக சிறப்பான முறையிலே அமாவாசை என்று இந்த போர் துவங்கப் போகிறது என்றெல்லாம் தெரிந்து விடுகிறது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு கஷ்டம். அவர் உடன் பிறந்தவர் பலராமர். பலராமருக்கு எப்போதுமே துரியோதன மேலே ஒரு பாசம் ஜாஸ்தி. இந்த போரை துவக்கி இந்த துரியோதனுக்கு சாதகமாக ஏதாவது பலராமர் பண்ணிவிட்டால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறது? யோஜனை பண்ணார். பலராமர் எழுத்தாவில் வந்துட்டு இருந்தார். மாயினால் ஒரு பசுமாட்டை உருவாக்கினார். இந்த பசுமாட்டு படுத்துன்னு இருக்கு. பலராமர் வரார், அந்த பாகத்தை பார்க்குறார். நேற்றைய தினம் சொன்ன போல் பசுமாட்டையும் பிராமணர்களையும் தாண்டி போகக்கூடாது. பசுமாட்டை போங்கிறார், தள்ளி போ, நான் அது வழியாக போகணுங்கிறார் பலராமர். பசுமாடை அசைஞ்சே கொடுக்கல. கையில் ஒரு குச்சி வச்சுருந்தார். லேசாக அது மேலே தட்டார், அவ்வளோதான். லேசாக தடையினார், அண்டை போன்னு சொல்கிற மாதிரி. பசுமாடு செத்து போயிடுச்சு. ஒன்றும் தெரியாத போல் கிருஷ்ணன் வரார். என்ன பசுமாடு செத்து போயிட்ட மாதிரி இருக்கேன் நான். பலராமன், ஆமாம், என்னென்ன பண்ணிடாதேன்னார். நான் ஒன்றும் பண்ணல கிருஷ்ணா, இந்த பக்கமாக போகணுன்னு பார்த்தேன், அது குறுக்கப்படுத்துன்றக்கே, கொஞ்சம் தள்ளி போங்கிறதுக்காக தொட்டேன்னாள். அண்ணா, நீங்கள் தொட்டா என்ன,
அடித்தா என்ன செத்து போயிடுத்துன்னா, எவ்வளோ பெரிய தோஷத்தை செஞ்சுட்டேள், ஒரு பசு தோஷம் பண்ணலாமா அண்ணா? அழறார் கிருஷ்ணர். அண்ணா உங்களுக்கு இப்படி கதி ஏற்பட்டு விட்டதேன்னு ஓன்னு அழறார். பலராமன் பயப்படுறார். கிருஷ்ணா, இந்த பாவம் எனக்கு வந்து சேர்ந்து விடுத்தா, பசு தோஷம் எனக்கு சேர்ந்து விடுத்தா, நாங்கள் என்ன பண்ணணும்? ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணுங்கண்ணா. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹரித்வாரங்கள்லாம் போங்கோ, ஹரித்வாரில் போய் கங்கா ஸ்நானம் பண்ணுங்கோ, பல நிதிகள்லாம் பாருங்கோ, தீர்த்த யாத்திரை பண்ணிவிட்டு வேணால் வாங்கோ, வந்தால் அந்த தோஷம் போகும்னு சொன்னார். பலராமன் சரி கிருஷ்ணா, எப்படியாவது இந்த பசு தோஷம் என்னை விட்டு போகணும், நான் வேணும்னு பண்ணலை, இந்த பசுமாடி இறந்து போயிடுத்தேன்னு வருத்தம் விட்டுண்டு பலராமன் கிளம்பி தீர்த்த யாத்திரை போயிட்டார். பசுமாடு எழுந்து கொடுத்து, பசுமாடாது கிருஷ்ணன் உருவாக்கிய ஒரு மாய மாடு அது. ஆக பலராமரை சமாளித்தாகிவிட்டது கிருஷ்ணனால். என்ன செய்வது என்று அடுத்த பிறகு போர் ஏற்பாடு நடைபெறுகிறது. அற்புதமான முறையில் அந்த போர் ஏற்பாடெல்லாம் வர்ணிக்கிறார். இந்த நவாகம்னு 18 நாள் சொல்லுவாள் மகாபாரதத்தில். சான்ஸ்கிரிட் பேஸ் மகாபாரதம் ரொம்ப நல்லாயிருக்கும், அது வர்ணனையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். யார் இதை தலைமை பீடம் தாங்குவது? ஒரு சர்ச்சைக்குரிய இது. உன்னை துரியோதனனுடைய சபையிலே பெரியவர் பீஷ்மர் தான். பீஷ்மர் தலைமை தாங்கட்டும் என்று தீர்மானமாகி விடுகிறது. பாண்டவர்கள் பக்கம் துஷ்டத்யும்னன் தலைமை தாங்கட்டும் என்று. உடனே தலைமை சேனாதிபதின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், தனக்கு கீழே யார் யார் வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும், எப்படி வியூகம் அமைக்கணும் அப்படிங்கிறத இந்த தலைமை சேனாதிபதி அறிவிப்பார். கிருபாச்சாரியா இருக்கார், துரோணாச்சாரியா இருக்கார், கர்ணன் இருக்கான், பீஷ்மர் அறிவிக்க போகிறார், எல்லாம் காத்துட்டுருக்கார். அதாவது மகாரதர்கள், சமரதர்கள், அதிரதர்கள், அதாவது மிகப்பெரிய வீரன், சமமான வீரன், சாதாரண வீரன், எடுபுடி ஆள் இப்படின்னு அர்த்தம். கர்ணன் காத்துருக்கான், தன்னை அறிவிக்கப் போகிறான் என்று அவர் துரோணரை அறிவிக்கிறார். சரி, ஆச்சாரியரே இருக்கார். அடுத்ததாக தன்னை அறிவிப்பார் என்று கர்ணன் எதிர்பார்த்தா எல்லா வீரர்களையும் பீஷ்மர் அறிவித்துவிட்டு எடுபுடி வேலை செய்யிருக்கிற வேலையிலே கர்ணனை அறிவிக்கிறார். துடித்தான் கர்ணன். நான் என்ன செத்துப்போன பணத்தை தூக்கி போடவா? என்னுடைய வீரன் என்ன, அர்ஜுனை கொல்லுவேன் என்று சபதம் எடுத்திருக்கிறேன். என் வீரத்தை பற்றி மகாராஜா துரியோதனுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கையில் என்னை ஒரு எடுபடி செய்யக்கூடிய வேலைக்காரனாக பீஷ்மர் அறிவித்திருக்கிறாரே, அவனால் அந்த அவமானத்தை தாங்க முடியல. வீரர்களால் அவமானம் தாங்க முடியாது. துரியோதனா, எத்தகைய நட்பு நீ என்னிடம் கொண்டிருந்தாலும், என் மீது எத்தனை ஆசை பாசம் வைத்து சாதாரண தேரோட்டி மகனாய் இருந்த என்னை அங்கதேசத்து மன்னனாக ஆக்கியிருந்தாலும், போரிலே உனக்கு வலதுகையாக இருக்க வேண்டுமென்று நான் விரும்பி இருந்தாலும் துரியோதனா, இந்த அவமானத்தை நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சபையோர் முன்னிலையிலே, மற்ற வீரர்கள் முன்னிலையிலே எடுபுடி ஆளாக என்னை அறிவித்தாரே பீஷ்மர். ஆகினால் பீஷ்மர் இந்த போர் இருக்கும் வரை போர் பக்கம் தலை காட்ட மாட்டேன் என்று கர்ணன் கோபித்து கொண்டு போய்விட்டான். துரியோதனுக்கு மிகப்பெரிய அடி. இந்த பக்கத்திலே துஷ்டத்யும்னனை அறிவித்து விட்டார்கள். பிறகு வியாசர் சொல்லுகிறார், திருதராஷ்டிரரை பார்த்து, இந்த போர் காட்சிகளை நேரிலே நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டால் உங்களுக்கு கண் பார்வை நான் தருகிறேன். திருதராஷ்டிரர் சொல்கிறார், வேண்டாம் வேண்டாம், அந்த கொலையும் குற்றுளையும் ரத்தமாக நான் பார்க்க விரும்பலை, என்ன நடக்கிறதுன்னு கேட்க ஆசைப்படுறேன். சஞ்சயனுக்கு வேணால் அந்த காட்சியை காட்டுங்கோ, அவன் எனக்கு சொல்லட்டும் நேர்முக வர்ணனையான்னு சொல்லு. சஞ்சயனுக்கு அந்த காட்சிகளை நேரில் பார்க்கும் ஆற்றலை தருகிறார் வியாசர். தி டைரக்ட் ரிலே என்ற கான்செப்ட் இப்போ வந்ததுன்னு நினைக்கிறோம். இல்லை, மகாபாரத காலத்திலேயே இருக்கிறது. அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் அவ்வப்போது கண் பார்வையிலே தெரியும். அதை வைத்துக்கொண்டு சஞ்சயன் நேர்முக வர்ணனை செய்வான் என்பது மிகப்பெரிய அளவிலே மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதுதான் அடிக்கடி சொல்கிறேன், நம்ம இதிகாச புராணங்களில் ராமாயண மகாபாரதத்தில் சொல்லாத விஞ்ஞான கருத்துகள் இல்லை. எத்தனையோ விஞ்ஞான கருத்துகள் எல்லாம் புதைஞ்சு கிடக்கு. இன்னும் வெளியில் படலை, அதோட வேதம் முழுமையாக ஆராயப்படலை. பிறகு
செஞ்சுடவி சங்கம்னு சொல்லுவோம், ரெட் கிராஸ். இந்த ரெட் கிராஸ் மகாபாரத காலத்தில் இருந்தது. அதுக்கு சில சட்டத்திட்டங்கள். போரிலே காயமுற்றவனை தாக்கக்கூடாது. வீரர்களுக்கு ஆயுதங்கள் எடுத்து போகவோ ஆகாரம் கொடுக்க போகின்ற நேரத்தில் எடுத்துக்கொண்டு போகிற மீது தாக்குதல் செய்யக்கூடாது. இதுபோல் பல சட்டத்திட்டங்கள் எல்லாம் இந்த ரெட் கிராஸ் இப்போ சொல்லுகின்ற செஞ்சுடவி சங்கத்தினுடைய கோட்பாடுகளை அங்கே அரங்கேற்றி, போர் முடிகின்ற வரைதான் பகைமை. அன்று மாலை போர் முடிந்து விட்டால் அடுத்த நாள் காலை தூங்குகின்ற வரை பகைமை கூடாது, நட்பாக பழக வேண்டும். இருவருமே, பாண்டவர்கள் கௌரவர்கள் இருவருமே பகையாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு நாள் கூட பார்த்தோன்னா, ஒரு நாள் போரும்போது போர் முடிஞ்ச உடனே ஒரே சங்கீதத்தை இசைத்து விட்டாங்க. இப்போ கூட நம்ம இராணுவத்தில் பார்த்தோன்னா, இராணுவத்தில் மியூசிக் பேண்டுன்னு உண்டு. இராணுவமே இசைக்கும். அதாவது அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், அவுட்லெட் வேணுங்கிறதுக்காக. அப்படிலாம் அதை ரொம்ப அற்புதமாக வச்சு சொல்லி இருந்தும் போர் துவங்குகிறது. கிருஷ்ண பரமாத்மா தேரிலே ஏறி அமருகிறார். அர்ச்சுனன் மேலே அமர, தேரோட்டியாக கிருஷ்ணபெருமான் சாரதியாக அமர, சாட்சாத் பகவான் பார்த்த சாரதியாக அமர்ந்து அந்த போரை நடத்துகிறார். எதிரே பார்த்தால் மிகப்பெரிய சேனை நின்று கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் பாண்டவர்கள் சேனை. பார்வை பார்க்கிறார் கிருஷ்ணன் அர்ச்சுனனை. அர்ச்சுனனுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. ஏறி உட்கார்ந்தானே, திடீரென்று பார்த்தால் தர்மபுத்திரர் அந்த பாண்டவர் சேனை விட்டு கௌரவர் சேனை பக்கம் போய்கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தார்கள். அண்ணா எங்கே போகிறார், சொல்லாமல் போகிறாரே என்று அர்ஜுனன் கலங்கிட, துரியோதனன் கொக்கரிக்கிறான், மாமா அங்கே பாருங்கள், வந்து கொண்டிருக்கிறார் என் தர்மபுத்திரர். என் படைகளை பார்த்தவுடனேயே கலங்கி போய்விட்டார் அவர். வெற்றியின் நம் பக்கம் நிச்சயம் என்பதை உணர்ந்து கொண்டு விட்டார் அவர். வீணாக போர் செய்வானேன், வீரர்களை பலி கொடுப்பானேன் என்று எண்ணிக்கொண்டு அவர் வந்து கொண்டு சரணாகதி அடைய வருகிறார் என்று துரியோதனன் கொக்காலம் விட எக்காலம் விட தர்மபுத்திரர் நேராக பீஷ்மரிடம் செல்லுகிறார், நமஸ்காரம் பண்ணுறார். துரோணரிடம் செல்லுகிறார், நமஸ்காரம் பண்ணுறார். ஆச்சாரிய குருமார்களே, பீஷ்ம பிதாமகரே, இந்த போரில் நாங்கள் வெற்றி பெற ஆசை கூறுங்கள். நிச்சயமாக அவனுடைய பணிவும் அடக்கமும் எங்களை மிகவும் கவர்ந்திருக்கிறது யுதிஷ்டிரா. போரிலே நீ வெற்றி பெறுவாய் என்று ஆசையை பீஷ்மரும் கொடுக்க, ஆச்சாரியர் துரோணரும் ஆசி கூற திரும்பி வந்து தன்னுடைய தேரிலே ஏறிக்கொள்ளுகிறார் தர்மபுத்திரர். அப்போ தான் அர்ஜுனனுக்கு நிம்மதியாச்சு. எதுக்காக போனான்னு தெரியல, ஆனால் திரும்பி வந்து உட்காந்துட்டாருன்னு சம்பளம் ஒன்று. கிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுனா தேரை செலுத்து. நேராக பீஷ்மரிடம் சென்று தேரை எடுத்து உன் காண்டிபத்தை தயாராக வைத்துக்கொள். சந்தோஷம் தாங்கலே. காண்டிபத்தை எடுத்தான் அர்ஜுனன். தேர் நேராக நகர்ந்தது. அப்படை அந்த பக்கம் சென்றது. பீஷ்மர் முள் போய் நின்றது. அம்பை தொட்டான் அர்ஜுனன். பீஷ்ம பிதாமகர், நமக்கெல்லாம் அறிவுரையும் ஆசையும் கூறுகின்ற பிதாமகர், கிருபாச்சாரியா, சாஸ்திர வல்லுனர். ஐயோ அர்ஜுனா அர்ஜுனா என்று தடையை கொடுத்து தட்டி கொடுத்து அஸ்திர வித்தைகளெல்லாம் ஆராய்ந்து சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியர் துரோணர், நீங்கள் தானாகவே வில் நழுவ ஆரம்பித்து விட்டது. இவர்களை நான் கொல்ல வேண்டுமா? இவர்களை நான் கொல்ல வேண்டுமா? பீஷ்ம பிதாமகரையும் கிருபாச்சாரியரும் துரோணாச்சாரியரும் கொன்று இந்த ஆட்சி எனக்கு வேண்டுமா? வேண்டாம் என்று கலங்கினான். தேர்தட்டிலே அமர்ந்து விட்டான் அர்ஜுனன். கிருஷ்ணர் பார்த்தார். அர்ஜுனனுக்கு ஆறுதல் சொல்லுவது போல நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நூலை தந்தார். அதுதான் கீதை. இந்த கீதையை உலக மொழியில் பூரா மொழிபெயர்த்திருக்கார். நான் மிக சுருக்கமாக அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அர்ஜுனா, எதிரே நிற்பவர்களை ஏன் பீஷ்மர் என்றும் துரோணர் என்றும் கர்வாச்சார் என்று நீ பார்த்தாய்? அவர்கள் எதிரி படையைச் சேர்ந்தவர்கள், நீ இந்த படையைச் சேர்ந்தவன். அவர்கள் சத்திரியர்கள். நீங்கள் ஒரு சத்திரியன் மற்றொரு சத்திரியனும் போரிட வந்திருக்கிறான்.
அம்மாத்திரமே நீ பார்க்க வேண்டுமே அல்லாது அவர்களுடைய உறவு முறையை நீ பார்க்கக்கூடாது. எதிரி என்று எதிர்கொண்டு நீ அம்பை போட்டிருக்க வேண்டும். அர்ச்சுனா, நீயா போரிடுகிறாய்? நீயா கொல்லப் போகிறாய்? கொல்லுபவனும் நானே, கொல்லப்படுபவனும் நானே. உலகமே என்னால் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தை நான் படைத்திருக்கும் பொழுது விதவிதமாக படைத்திருக்கிறேன். மனிதர்களையும் விதவிதமாக படைத்திருக்கிறேன். பலவித யோகங்களை படைத்திருக்கிறேன். பக்தி யோகமாக, கர்ம யோகமாக, ராஜ யோகமாக யோகங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன். மனிதர்கள் குணத்தை எல்லாம் முக்குணங்களாக ஆக்கி வைத்திருக்கிறேன். எதிலுமே நாட்டம் இல்லாது பழையதை ஒன்று கொண்டு சோம்பேறித்தனமாக துணிகின்ற தாமச குணத்தவர்கள், நரநரவென்று வறுத்த கறி சாப்பிட்டு கொண்டு எதற்கெல்லாம் கோபம் கொண்டு துள்ளி குதிக்கின்ற ராஜச குணம் படைத்தவனை படைத்திருக்கிறேன். சாத்திய உணவை கொண்டு அமைதியாக சாந்தமாக இறைவனை தியானம் செய்யக்கூடிய சாத்திய குணத்தை படைத்திருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குணத்துக்கேற்ப அவன் ஆகார விதிகளும் அமைகிறது. இந்த உலகத்தை நடத்துவதற்கு வர்ணாசிரம தர்மத்தை நான் படைத்திருக்கிறேன். நாட்டை ஆளுவதற்கு சத்திரியனையும் வேதங்களையும் கல்வி போதனையும் செய்வதற்கு பிராமணனையும், பொருளாதார மேம்பாட்டிற்கு வியாபாரம் செய்வதற்கு வைசியனையும், நாட்டிலே பொருள்களை உற்பத்தி செய்த சூத்திரனையும் நான் படைத்திருக்கிறேன். அர்ஜுனா, எதையும் நீ படைக்கவில்லை, அனைத்தும் நான் படைத்திருக்கிறேன். அனைத்தும் நானே. மாதங்களிலே மார்கழியாக இருக்கிறேன், மலர்களிலே மல்லிகையாக இருக்கின்றேன், கணங்களிலே ருத்ரனாக இருக்கிறேன். எந்த நுக்கை நீ நோக்கினாலும் அங்கு நான் தான் இருக்கிறேன். ஆகினால் உன் விரசத்தை விடு, உன் கலக்கத்தை விடு. எதிரே இருப்பவர்கள் ஆச்சாரியர்கள் என்றும் அவர்கள் துரோணர்கள் என்றும் என்றாலும் எண்ணாதே, எதிரிகள் என்று சொல்லி நீ போரிட வேண்டும். ஒரு சத்திரியன் தன் கடமையை செய்ய வேண்டும். ஸ்டடப்பிரகனாக நீ இருக்க வேண்டும். நன்மையும் தீமையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும். தோல்வியும் வெற்றியும் ஒன்றாக பாவிக்க வேண்டும். தோல்வி கண்டால் துவண்டு போவதும் வெற்றி கண்டால் துள்ளி குதிப்பதும் ஒரு சத்திரியனுக்கு அழகல்லப்பா. இவைகளெல்லாம் போரிலே ஒரு சாதாரண அம்சமாக கருத வேண்டி சிறப்பிறக்கினாக நீ வாழ வேண்டும் என்று பல தத்துவார்த்தங்களை எல்லாம் எடுத்து உரைத்தேதான் கீதை. இந்த கீதையின் அம்சங்களை நாம் மனதை வைத்து கொள்ள வேண்டும். இந்த கீதையைத்தான் சாரமாக பிழிந்து தந்திருக்கிறார்கள். அதை நாளைய தினம் உங்களுக்கு எல்லாம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். சாதாரண விஷயங்கள் தான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, அதை குறித்து இப்போ விசனப்பட்டு என்ன பண்ண போகிறீர்கள்? எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதையுமே ஒரு ஆப்டிமிஸ்டாக நடக்கும் நற்பவி என்றே எண்ணிக்கொள்ள வேண்டும். நேற்று என்பது உடைந்து போன பானை, அதனால் பயனில்லை. நாளை என்பதோ மதில் மேல் பூனை, அது எந்த பக்கம் தாவும் என்றும் உங்களுக்கு தெரியாது. இன்றோ கையில் இருக்கும் வீணை எடுங்கள் மீட்டுங்கள். நேற்று என்பது வாடிப்போன மலர், அதனால் புண்ணியமில்லை. நாளை என்பது இன்னும் அரும்பாத அரும்பு, வாசனை வராது. இன்றோ கையிலே தொடுக்கப்பட்ட மல்லிகை சரம், சூட்டிக்கொள்ளுங்கள், வாசனையை முகர்ந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமில்லை, எதை நீ படைத்திருந்தாய் வீணாவதற்கு? எல்லாம் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது என்னுடையதோ இன்றைய தினம் அது நாளை வேறொருடையது, மற்றொரு நாள் மற்றொருடையது. இதுதான் என் படைப்பின் சாராம்சம், உலகை நியதி என்று நமக்கெல்லாம் இந்த கீதையின் சாரத்தை புரிந்து தந்திருக்கிறார் பகவான் கிருஷ்ணர். எதற்கு கீதையின் சாரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கீதையை ஏன் படிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். நமக்குத்தான் அந்த கஷ்டம் தனிப்பட்ட கஷ்டம் என்று எண்ணுகிறோம். இல்லை, இதைவிட பெரிய கஷ்டங்கள் நாட்டிலே இருக்கிறது. என்னை டெல்லியிலே ஸ்ரீமத் ராவ் சமூக பெரியவரை பற்றி பேச சொன்னார். சமூக பெரியவர்னால் ஆன்மீகம் கூடாதுன்னு டெல்லி தமிழ் சங்கத்திலே எனக்கு கட்டளையிட்டார். பரவாயில்ல, நான் ஆன்மீகம் வேண்டான்னு சொல்லி அப்படி தான் அவன் கட்டளை. ஏன்னா அங்கே தமிழ் சங்கத்தில் இந்துக்கள், இஸ்லாமியர்களும், கிறிஸ்துவர் எல்லாருமே மெம்பர்ஸாக இருக்கார். பிறகு எனக்கு அங்கேருந்து லெட்டர் வந்தது, தலைப்பு கேட்டு லெட்டர் வந்தது. நான் தலைப்பில் சொன்னேன் ஸ்ரீமத் ராமானுஜர்னு.
உடனே கிருஷ்ணமணின்னு சுப்ரீம் கோர்ட் லாயர் அடுத்த நாளே எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் டெல்லியிலேருந்து. சார் நாங்கள் கேட்ட தலைப்பு நீங்கள் இன்னும் ஸ்ரீமத் ராமானுஜன் கொடுத்துருக்கீங்களேன்னார். ஆமான்னு. நீங்கள் கேட்ட சமூக பெரியவரை பற்றி தானே கேட்டீங்க. நான் சமூக பெரியவரை தானே கொடுத்தேன்னு. இல்லையே, ராமானுஜன்னா ஆன்மீக குருவாச்சேன்னார். அவர் ஆன்மீக குருங்கிறது ஒரு பார்வை, சமூக பெரியவருங்கிறது பெரிய பார்வையாச்சேன்னு. அதை நான் சொற்பொழியிலே நிரூபிக்கிறேன் என்று சொன்னேன். தமிழ்ச்சங்கத்தில் போனோன்னே எனக்கு 1008 கண்டிஷன் சொன்னாங்க டெல்லியில். யாரையும் ஹட் பண்ணக்கூடாது, எந்த ரிலீஜனையும் ஹட் பண்ணக்கூடாது, எடுத்த தலைப்பில் சாரத்தை நீங்கள் காட்ட வேண்டும். சும்மாவாக இதை பேசிட்டு நம்ம எடுக்க முடியாது. இங்கே இந்த தமிழ்ச்சங்கத்தில் மட்டும் அப்படின்னா மெத்த படித்த அறிஞர்கள், வக்கீல்கள், ஜட்ஜுகள்லாம் வந்து உட்காருவாங்க. அது மாதிரி நிறைய ஜட்ஜ் இருந்திருந்தா, பெரிய பெரிய வக்கீல்லாம் வந்து உட்காந்துருந்தா. நான் முதலிலே ஆரம்பித்த போது சொன்னேன், ராமானுஜருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கப்படவில்லை? எல்லாம் என்ன பார்க்குறார்? அவர் இந்த நாட்டிலே பிறந்தார். 4/4/2017 ஸ்ரீபெரும்புதூரிலே பிறந்தார். ஒரு பிறந்தவரை பற்றி தான் பேசுகிறேன், கற்பனை கதாபாத்திரம் அல்ல. அவர் என்னென்ன ஆற்றினார் என்று சொன்னேன். மகாத்மா காந்தி அவர்கள் இழிகுலத்தோர் என்று சொல்லக்கூடாது என்று அவர்களை ஹரிஜனன் என்று சொன்னது சமீபத்திலே. ஆனால் மலைவாசி ஜனங்களையும் சாதாரணப்பட்ட மக்களையும் அற்புதமான முறையிலே தேவர் மக்களாக வர்ணித்தவர் ராமானுஜர் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இஸ்லாமிய பெண்ணை கற்பகத்திலே கோவிலுக்குள்ளே அனுமதித்தவர் ராமானுஜர். இந்து கோவிலிலே ஒரு இஸ்லாமிய பெண்ணை உள்ளே அனுமதித்தவர். எல்லாவற்றையும் விட இறைபக்தி என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இல்லை. இறைபக்தி என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் சமம் என்பதை நிரூபிப்பதற்காக திருக்கோஷ்டியிலே மலை மீது கோவில் மேலே ஏறி அந்த அஷ்டாட்சர மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை எல்லோருக்கும் உபதேசித்தார். அதில் அதிசயமில்லை. அந்த மந்திரத்தை இவர் உபதேசம் பெற்றுக்கொண்ட திருக்கோஷ்டி நம்பிகள் போட்ட முதல் நிபந்தனை, இதை வெளியிலே யாருக்கும் முறைப்படி தான் சொல்ல வேண்டுமே தவிர பப்ளிக்காக சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நீ நரகத்துக்கு போவாய். அதையும் மீறி சொன்னார்கள். திருக்கோஷ்டி நம்பியர் அவர்கள் ராமானுஜரை அழைத்து, நான் நிபந்தனை விதித்தேனே, வெளிப்படையாக சொல்லக்கூடாது என்று நீ வெளிப்படையாக சொன்னாயே, என்ன ஆகும் தெரியுமா? அடிகளே சுவாமிகளே, அடியேன் நரகத்துக்கு போவேன். நீ நரகத்துக்கு போவாய் என்று தெரிந்துதான் சொன்னாயா? ஆம். அடியேன் ஒருவன் நரகத்துக்கு போனாலும் மக்கள் அனைவரும் நல்வழிக்கு செல்வார்களே என்ற நல்ல எண்ணத்தில் செய்தேன் என்றுடன் திருக்கோஷ்டி நம்பிகள் அவரை கட்டி அணைத்து எம்பெருமனார் என்று கட்டி அவரை அணைத்தார்கள். அப்படியேற்பட்ட சமுதாய புரட்சி செய்தவர் ஸ்ரீமத் ராமானுஜன் என்று சொன்னேன். அவருக்கு நான் கொடுக்க வேண்டாம் சர்டிஃபிகேட். பகுத்தறிவு பாசைக்கு சென்றுவிட்ட ஒரு புலவர், இந்து மக்களை எல்லாம் கேலி செய்த ஒரு புலவர். அவர் கூறினார், முத்தி என்பதோ சிலரின் தனிப்பட்ட சொத்து என இருக்கையில் இத்தமிழ்நாடு இருந்தவப்பயனாய் ராமானுஜரை ஈன்றதென்றோ. சொன்னவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் அவர்களாலே பாராட்டு பெற்றவர் ஸ்ரீமத் ராமானுஜன் என்று சொன்னவுடனே கைத்தட்டில் அடங்குவதற்கு 10 நிமிடமானது. அதுபோல் நம் தமிழ்நாட்டிலே பிறந்த மாபெரும் மகான்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏதோ ராமாயணம் கேட்டோம், மகாபாரதம் கேட்டோம் என்று இல்லாமல் அதன் உட்புறமான தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்குத்தான் இதையெல்லாம் சொல்லுகிறோம். போர் துவங்குகிறது. அர்ச்சுனன் நிமிர்ந்தான். கிருஷ்ணா, நான் மனத்தெளிவு பெற்றேன். எதிரியை நான் எதிரியாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவர்கள் எனக்கு என்ன உறவு முறை என்று நான் பார்க்கக்கூடாது என்ற பேர் உண்மையை புரிந்து கொண்டு விட்டேன். இதோ நான் போருக்கு புறப்படுகிறேன் என்று எடுத்தான் இல்லை அர்ச்சுனன். போருக்கு புறப்படுவதற்கு முன்பாக துர்க்கையை வழிபட்டார்கள். அன்பர்களே, இந்த சைவ வைஷ்ணவ பேதமெல்லாம் சிலரால் சொல்லப்படுவதே தவிர உண்மை இல்லை. துர்க்கையை வழிபட்டு விட்டு தான், துர்க்கை என்றால் பார்வதி தேவி, துர்க்கையை வழிபட்டு விட்டு தான் இவர்கள் போருக்கே சென்றிருக்கிறார்கள். முதல் நாள் போர் நடைபெறுகிறது. முதல் நாள் போரிலே நேற்றைய தினம் பார்த்தோமே, விராட தேசத்து மன்னன் உத்திரன், அந்த உத்திரன் கொல்லப்படுகிறான். அவன் அண்ணன் ஸ்வேதன் கொல்லப்படுகிறான்.
பாண்டவர்கள் பக்கம் தடர்ந்தது. கொக்கரித்தான் துரியோதனன். போர் ஆரம்பமே நமக்குத்தானே வெற்றி என்று அற்புதமான முறையிலே அவன் கொக்கரிக்க, மிகச் சிறப்பான முறையிலே அடுத்த நாள் பாண்டவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக மாறி 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 ஒரு நாள் போரிலே நிற்கும், அடுத்த நாள் இவர்கள் பக்கம் வெற்றி பெறுவார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 5 பேர் 10 பேர் என்று துரியோதனுடைய சகோதரர்கள் கொல்லப்படுவார்கள். கடும் கோபம் கொண்டார் திருதராஷ்டிரர். சஞ்சயா, எப்போ பார்த்தாலும் என் புள்ள 10 பேர் செத்தான், என் புள்ள 10 பேர் செத்தான்னு சொல்லிட்டு இருக்கியே, நான் என்ன பண்ணுவேன் மகாராஜா? அங்கே நடக்கிற நிகழ்ச்சியை நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லுவான். திருதராஷ்டிரர் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. என் வம்சம் அழிந்து கொண்டு இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார். அப்படியாக 10ஆம் நாள் 3ஆம் நாள் போர் வந்த பொழுது பீஷ்மர் கடும் கோபத்தோடு வந்தவுடனே, துரியோதனா, நீ பீஷ்மர் உடைய பெரிய மகான் பிதாமகர் என்று கொண்டு அவருடைய போரிட பயங்கிறாயா, தயங்குகிறாயா என்று கிருஷ்ணர் கேட்டார். இல்லை கிருஷ்ணா, அப்படி எனக்கு தயக்கம் இல்லை, கீழே இறங்கி நீ, நான் போடுகிறேன் என்று கிருஷ்ணர் கீழே குதித்து விட்டார். பீஷ்மரை நோக்கி சென்றார். பீஷ்மர் பார்த்தார். வா கிருஷ்ணா, வா வா, உன் கையால் அம்பு போட்டு நான் இறந்தால் அதை விட பாக்கியம் எனக்கு என்ன இருக்குன்னு சொன்னவுடன் அர்ஜுனன் கையை குதித்தான். கிருஷ்ணா, நான் அப்படி நினைக்கவில்லை கிருஷ்ணா, நீ போரிடாதே, ஆயுதம் எடுத்து போரிட மாட்டேன் என்று நீ சொல்லி சபதம் எடுத்திருக்கிறாய் என்று அவரை அழைத்து கொண்டு பழையபடி தேர் தட்டி உட்கார வைத்தான். வந்தது 10ஆம் நாள். 10ஆம் நாளிலே இனி பீஷ்மரை கொல்லாமல் இந்த யுத்தத்தை வெற்றி பெற முடியாது. பீஷ்மரை அவ்வளவு சுலபமாக கொண்டுவிட முடியாது. அவர் தூய பிரம்மச்சாரியாக இருந்து கொண்டு, படை தளபதியாக இருந்து கொண்டு பல நாடுகளெல்லாம் வெற்றி கொண்டவர், ஆற்றல் மிகுந்தவர், தர்ம சக்தி மிகுந்தவர். ஒரு தர்மத்தை அவ்வளவு சுலபமாக அழித்துவிட முடியாது. கிருஷ்ணர் சொன்னார், பீஷ்மரை கொல்லுவேன் என்று ஒருவன் இருக்கிறான் தெரியுமா? பெண்ணாக பிறந்து ஆணாக மாறி அலியாக நின்றான ஒருவன், அவள்தான் காசி தேசத்து பெண்ணாக அம்பையாக வந்தவள். அம்பிகை அம்பாலிகை என்ற பொழுது கடத்தி சென்ற பொழுது சால தேச மகாராஜாவை நான் காதலித்தேன் என்று சொன்ன காரணத்திற்காக அம்பையை விளக்கினார் பீஷ்மர். சால தேச மகாராஜா அவளை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். விசித்திர வீரியனே, எவராது என்னை திருமணம் செய்யட்டும் என்று சகோதரியுடன் சொன்ன பொழுது அவரும் மறுத்தார். பீஷ்மரே, நீங்களாவது என்னை கல்யாணம் செய்து கொள்ளும் கேட்டபொழுது நான் சபதம் எடுத்திருக்கிறேன், பிரம்மச்சாரி விரதம் எடுத்திருக்கிறேன் என்று மறுத்த பொழுது அம்பை கதறினாள். ஒரு பெண்ணாக பிறந்த எனக்கு இந்த வாழ்வு இல்லாமல் போய்விட்டது என்று சிவபெருமான் என்று முறையிட, முருகன் பகவான் விருகிட அவர்கள் ஒரு மாலையை கொடுத்தார்கள். இந்த மாலையை கொண்டு போய் யார் கழுத்தில் போடுகிறார்களோ அவர்கள் பீஷ்மரை கொல்லுவார்கள். மாலை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அரசனிடமும் அணுகினாள் அவள். எல்லோரும் மறுத்து விட்டார்கள். எங்களுக்கும் பீஷ்மருக்கும் என்ன தகராறு? நாங்கள் ஏன் மாலையை அணிந்து கொண்டு அவரை கொள்ள வேண்டும் என்று மறுத்துவிடவே அவள் மனம் நொந்து போய் துருவத மகாராஜா அரண்மனையிலே மாட்டிவிட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனாள். அவள் மீண்டும் பிறந்தாள். பிறந்தவள் அதே மாலையை தானே எடுத்து போட்டு கொண்டு விட்டாள். அவள் பெயர்தான் சிகண்டி. அந்த சிகண்டியை வைத்து தான் பீஷ்மரை வீழ்த்த வேண்டும் என்று திட்டம் தீட்டப்பட்டது. கடுமையாக போர் புரிந்து கொண்டிருந்தார் பீஷ்மர். கிருஷ்ணர் எடுத்துக்கொண்டார். எதிரே போ அர்ஜுனா என்று போனபோது திடீரென்று சிகண்டி முகத்தை காட்ட வைத்தார். ஆயுதத்தை இழுத்தார் பீஷ்மர். சிகண்டியா, ஒரு பெண்ணாக பிறந்து வானாய் மாறி அலியாக இருந்தவளா? நான் போரிட மாட்டேன், எனக்கு சமமில்லாமல் போட மாட்டேன் என்று தட்டிலே கீழே போடு அம்பை என்று சொல்ல, அதர்மம் கிருஷ்ணா, இப்போ போடக்கூடாது, அவர் கையில் ஆதாயம் இல்லை என்று சொன்ன தர்மம் அதர்மெல்லாம் போய்விட்டது, போடு இப்பொழுது. போட்டான் அவன். நண்பர்களே, இந்த போர் நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன் கிருஷ்ணன் மற்றொன்றையும் செய்தார். அதையும் சொல்லத்தானே வேண்டும். அமாவாசைக்கு நாள் குறித்தானே சகாதேவன். முதல் நாள் அமாவாசைக்கு முதல் நாள் போரை துவக்கி விட்டார் கிருஷ்ணர். எப்படி துவக்கினார் தெரியுமா? முதல் நாள் போய் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். எல்லோரும் கூப்பிட்டு தர்ப்பணம் பண்ணுங்கன்னார். எல்லோரும் தர்ப்பணம் பண்ணால் சூரிய சந்திரன் பார்த்தாங்க. இன்றைக்கி அமாவாசையே இல்லையே, நாளைக்கு தானே அமாவாசை, இன்றைக்கி ஏன் நான் தர்ப்பணம் பண்ணுறாங்க? 2 பேரும் நேராக வந்துட்டாங்க. கிருஷ்ணனையும் கேட்போம், ஏன் கிருஷ்ணா நீ ஏன் இப்படி பண்ணலாமா? நாளைக்கு தானே அமாவாசை. கிருஷ்ணன் கேட்டார், அமாவாசைன்னா என்னன்னு கேட்டார்.
சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டிலே வருது அமாவாசை. இப்போ என்ன பண்ணியிருக்கேள்? 2 பேரும் சேர்ந்தானே வந்திருக்கேள், அமாவாசை. அதுதான் போதாயன அமாவாசை என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதுபோல் அரவான் பலி கொடுத்தான், அரவான் அர்ஜுன மகன். இப்படி பல காரியங்களையும் அவர் செய்து கொண்டே வந்து இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டவர். இனி தர்மத்தை பற்றி எல்லாம் பார்க்க வேண்டாம், போடு அம்பு என்று சொன்ன உடனே சிகண்டி முன்னிறுத்தி அம்பு போட விழுந்தார் பிதாமகர் பீஷ்மர். அவருக்கு ஒரு வரன் இருந்தது, அப்பா கொடுத்தார், சந்தனு மகாராஜா. நீ விரும்பும் வரை மரணம் உன்னை அண்டாது, உத்தராயண காலம் வர வரை உயிரோடு இருக்கிறேன் என்று கீழே விழுந்தார் பீஷ்மர். எல்லாரும் ஓடினாங்க. யாரெல்லாம் ஓடினா? இந்த 2 பக்கத்தில் என்ன ஓடினான்? கௌரவரும் ஓடினார்கள், பாண்டவரும் ஓடினார்கள், கர்ணனும் ஓடினான். பீஷ்மர் இருக்கின்றவரை போர் பக்கம் வரமாட்டேன் என்று சபதம் எடுத்த கர்ணன் ஓடினான். பிதாமகரே, நீனா விழுந்து விட்டீர் என்று கதறினான். கர்ணா, இந்த தேரோட்டி மகன் யாரடா சொன்னது நீ தேரோட்டி மகன் என்று? நான் யார்? உண்மையான சத்திரியன், சூரியகுமாரன். உங்களுக்கு தெரியுமா பிதாமகரே? அனைத்தும் தெரியும். பின் ஏன் சொல்லவில்லை? வில்லம்பினால் என்னை வெற்றி கொள்ள முடியாது, எவளுக்கு பிறந்தவள் நீ என்று ஏளனம் செய்த பொழுது, எவளுக்கு பிறந்தவள் நீ என்று சொல்லம்பினால் சுட்ட பொழுது, பிதாமகரே நீர் அங்கே இருந்தீரே, அப்போதான் சொல்லியிருக்கலாமே. இல்லை கர்ணா, சில தேவ ரகசியங்களை எப்பொழுது வெளிப்படுத்த வேண்டுமோ அப்பொழுதுதான் வெளிப்படுத்த வேண்டும். அதனால்தான் என்று சொன்னவுடனே கர்ணன் கண்ணீர் விட்டான். அப்படியா? ஆனால் ஒன்றே ஒன்று நெஞ்சை உறுத்தி கொண்டிருக்கிற பிதாமகரே, இத்தனை வீராதி வீரனாக எல்லோரும் போர் புகழ்ந்தபோது நீங்களே என்னை பாராட்டிய காலம் உண்டு. ஆனால் போர் என்று வந்தவுடனே என்னை சாதாரண ஒரு ஆளாக பாவித்து எடுபுடி வேலைக்கு ஏன் என்னை அனுப்பினீர்கள்? கர்ணா கேள், என் துரியோதனுக்கு உற்ற நண்பன் நீ. கடைசி வரை துரியோதனை காப்பாற்றும் சக்தி உன்னிடம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் போரிலே முன்பாகவே நீ வந்து மரணம் அடைந்து விட்டால், எதுன்னு ஆகிவிட்டால் என் துரியோதனுக்கு யார் இருப்பார்கள் அப்பா? அதனால்தான் கடைசி வரை துரியோதனுக்கு நீ இருக்க வேண்டும் என்று உன்னை தள்ளி வைத்தேன். பிரபு பிரபு என்றான். தாகமாக இருக்கிறது என்றார். அர்ஜுனன் அம்பை போட்டான். கீழிருந்து தண்ணீர் விட பீஷ்மன் வாயிலே தண்ணீர் போனது. அடுத்த நாள் துரோணர் தலைமை பதவியை ஏற்கிறார். சபதம் தீர்ந்து விட்டது. பீஷ்மரும் வீழ்ந்துவிட்ட காரணத்தினாலே கர்ணன் போருக்கு வருகிறார். சிறப்பாக துரோணர் போரிடுகிறார். துரோணாச்சாரியார் தான் ஆயுதங்களை கற்றுக் கொடுத்தவர். அவருடைய போர் வேகம். அப்பொழுது அவ்வப்போது துரியோதனுக்கு அவசரம். சீக்கிரம் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. இதை பாருங்க, அர்ஜுனன் அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவான் ஆச்சாரியரே, அவனுக்கு விட்டு விட்டு கொடுத்துறாங்க. துரியோதனா, ஏன் இப்படி பேசுகிறேனே? என்னைக்கா அந்த யுத்த தர்மத்தை நான் மீடுவேனா? எனக்கு இருந்தவர்களும் அவங்க அர்ச்சனனோ பாண்டவனோ எனக்கு இல்லை, என்னுடைய எதிரிகள். நான் உனக்காக தான் போரிடுறேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் வருவான். இருந்தால் கூட பயந்து கொண்டே இருக்கும். கடைசியிலே தர்மபுத்திரனை உயிரோடு பிடித்து வந்தால்தான் அந்த பக்கம் வெற்றி கொள்ள முடியும் என்று துரியோதனனுக்கு நினைக்க, ஆச்சாரியரே தாங்கள் அந்த யுதிஷ்டனை தர்மபுத்திரனை உயிரோடு பிடித்து வாருங்கள். இவருக்கு நல்ல எண்ணம். அவரை உயிரோடு பிடிக்கணும்னா போரை நிறுத்தி விடலான்னு நினைக்கிறியாப்பார். இல்லை, அவன் ஒருவன் விழுந்தால் அனைவரும் வீழ்வார்கள். அது நடக்காத காரியம். ஏனென்றால் தர்மபுத்திரை சுற்றி வியூகம் அமைத்து கொண்டு அர்ஜுனன் நின்று கொண்டிருக்கிறான். எந்த பக்கத்திலிருந்தும் தர்மபுத்திரை யாரேனும் தாக்க நினைத்தால் அந்த பக்கம் அர்ஜுனனுக்கு தெரிந்துவிடும். அப்படி ஒரு வியூகத்தை அவன் அமைத்திருக்கிறான். அது நடக்காது. நடக்க வைக்க வேண்டுமே ஆச்சாரியரே. ஒரு காரியம் வேண்டுமானால் செய்யலாம். சமசப்தர்களை அழைத்து வா, அர்ஜுனை போருக்கு வா என்று அழைக்க சொல். இந்த சமசப்தர்கள் என்றால் யார்? இப்போ தான் நீங்கள் பேப்பர்லாம் படிப்பீர்கள். சூசைட் ஸ்குவாட் என்று சொல்வார்கள். இது மகாபாரதத்திலே சமசப்தர் என்று பெயர். இந்த சமசப்தர்கள் போருக்கு வான் கூப்பிட்டா மறுக்கக்கூடாது, போய்த்தான் ஆகணும். எப்படி அன்றைய தினம் சூதாட்ட வான் கூப்பிட்டா மறுக்காமல் சூதாட்ட போகிறாங்களோ, அவன் சமசப்தர்கள் போருக்கு வான் கூப்பிட்டா போருக்கு போய்த்தான் ஆகணும். இந்த சமசப்தர்களுக்கு என்ன நிபந்தனைன்னா, எந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார்களோ
அதை நிறைவேற்ற முடியாமல் வரக்கூடாது, நிறைவேற்றித்தான் வரணும். ஒரு சமயம் குஷ்வந்த் சிங் என்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், இல்லஸ்ட்ரேட் வீக்லியின் ஆசிரியராக இருந்தவர். உங்களுக்கெல்லாம் அந்த காலத்து மனுஷாருக்கெல்லாம் குஷ்வந்த் சிங்கை பற்றி நல்லாவே படிச்சிருப்பேன். நீங்கள் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்னு ஒன்று போட்டிருந்தது, அதில் அவர் தலைமையை தாங்கிறான்னு போட்டிருந்தது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போட்டேன். ஆர்எஸ்எஸ்ஸை வாழ்நாள் பூரா எதிர்த்தவர் அவர். ஒவ்வொரு இஷ்யூலையுமே ஆர்எஸ்எஸ்ஸை கண்ணா உண்ணான்னு தாக்கினவர் அவர் தலைமை தாங்கிறாருங்கிறதுக்காக நான் போனேன். ஆர்எஸ்எஸ் மீட்டிங்லாம் நான் போனது இல்லை, அந்த ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். 5-1ன்னா 5-1க்கு ஆரம்பிச்சிருவா. இந்த வரவேற்பு பாராட்டுற இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயமே எனக்கு இல்லை, அறிமுகப்படுத்துகிறேன், வரவேற்பு பாராட்டுறேன், பேசி டயத்தை வளர்த்துண்டு அதெல்லாம் கிடையாது பாருங்க. நான் கூட சொன்னேன், மாலை பொன்னாடி எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டேன். எதுக்கு வேஸ்ட், நீங்கள் போடுவேன், நான் வாங்கி கொண்டு குப்பையில் போட்டுருவாங்க. எல்லா இடங்களையும் அதான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், இங்கே பொன்னாடை மாலை போடுறதுக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். பேசி முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் சாப்பாடுக்கு போனோம், குருத்வாராவுக்கு போனோம். டி நகரில் இருக்கு பாருங்கள் குருத்வாரா. அந்த குருத்வாராவில் எப்படின்னா நோ சேர், நோ டேபிள் சேர் சாப்பாடெலாம் கிடையாது. இரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி பர்சன், விஐபியே கிடையாது. சர்தார்ஜிகள்கிட்ட மட்டும் விஐபி கிடையாது. கீழே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும், அது தூக்கி வாங்கிக்கணும். அவன் தூக்கி இப்படி போடுவான் சப்பாத்தியை, இப்படி கை நீட்டி வாங்கிக்கணும். அது இட்ஸ் ஸோ ஹேப்பன், அது பக்கத்தில் நான் உட்காந்துட்டேன். அப்போ தான் இந்த ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன்லாம் நடந்துகிட்டு இருந்தது, சமாச்சாரங்கள் அப்போ தான் நடந்தது. இந்திரா காந்தி கொல்லப்பட்ட நேரங்கள்லாம் அப்போ தான். நான் கேட்டேன், அவரை உங்களை மாதிரி இவ்வளோ பெரிய எழுத்தாளர்லாம் இருக்கேளே, உங்கள் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல அறிவை நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாதான்னு. நீ சொல்கிறது கரெக்ட் தான்ப்பா, சமுதாயத்தில் சில தப்பு பண்ணியிருக்கிறது உண்மை தான். ஆமாம், உன் மனைவி ஒருத்தன் கற்பழிச்சா நீ என்ன பண்ணுவேன்னு திடீர்னு என்ன கேட்டார். பயங்கர கோபம் வரும். உன் கண் முன்னாடி உங்கள் அம்மாவை கொண்டுட்டா ஆத்திரம் வரும். அதான் வந்தது. அங்கே தர்மம் வந்ததா, நியாயம் வந்ததா? தர்மமும் நியாயமும் தூக்கி எறியப்படும். தனுங்கிற இந்த ராஜீவ்காந்தியை கொண்டான்னு சொல்கிறீங்கள, அந்த பிரபாகரனுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படின்னா, அவங்க தான் அந்த சூசைட் ஸ்குவாட். சூசைட் ஸ்குவாட்னா என்ன பண்ணும், காரியம் முடியாட்ட தன்னை தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட வேண்டும். கழுத்தில் ஒரு சைனைட் குப்பியை கட்டின்னு தொங்குவா. காரியத்தை செஞ்சுட்டே வருவா, எதையாவது எதுபரா மாட்டின்னு விட்டால் அவன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைனைட் அந்த விஷத்தை குடித்து செத்து போடணும். தன்னை அழித்து கொள்ள தயாராக இருப்பவர்கள் தான் அதில் மெம்பராகவே சேர முடியும். இது எப்படி ட்ரைனிங் கொடுப்பான்னா, போரிலே அல்ல ஏதோ ஒரு சம்பவத்திலே பாதிக்கப்பட்டவர்களே அழைப்பார்கள். உங்கள் கணவனை யார் கொன்னா, இன்னார் கொன்னார். உங்கள் கணவனை யார் கொன்னா, இன்னார் கொன்னார். இதையே திருப்பி கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணும், பழிக்கு பழிய வாங்கணும். சந்தர்ப்பம் கிடைச்சா பழிக்கு பழிய வாங்கணும். இப்படியே உரை ஏற்றி வச்சுருவாங்க. அங்கே போய் தர்மம், சத்தியம், நியாயம், நேர்மை எதுவுமே ஈடுபடாது. என்னை கொன்றான், என் கணவனை கொன்றான், என்னை கற்பழித்தான், என் குடும்பத்தை அழித்தான், இதுதான் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அதற்கு பழிக்கு பழி வாங்கணும் மட்டும் இந்த பிரெயின் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக கொண்டு வருவாங்க. யாரா கிட்ட போய் நல்லது புத்திமதி அறிவி சொன்னால் போச்சு, they will not hear you. இப்படி ஒரு ட்ரைனிங், அதுதான் சூசைட் ஸ்குவாட். they are prepared to die for any cause. அது தியாகம் அல்ல, வஞ்சனை தீர்க்குகின்ற ஒரு காரியம். அதுதான் எனக்கு தோன்றுகிறது. நான் படித்தவரை சமசப்தர்கள் என்பது அப்படித்தான் இருக்கும். அர்ஜுனா, என்னோடு போரிடவா? சமசப்தர்களா? கிருஷ்ணா, சமசப்தர்கள் கூப்பிட்டா போய்த்தான் பார்க்கணும். அண்ணா யார் பார்த்துப்பா, மற்றவெல்லாம் பார்த்துப்பா, நீ வா. ஏறி உட்கார்ந்தார்கள். சமசப்தர்கள் இப்படியே அழைச்சாயிடுச்சுன்னு முதூரும் போயிட்டான். சண்டை பயங்கரமாக நடக்கிறது. சமசப்தர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்கிறது. அனைவரையும் தன் வீரத்தால் கொன்றான் அர்ஜுனன். வெற்றி கலப்போடு வந்தான். சந்தோஷம் தாங்களே. எதிரே பார்த்தால் ஒரு வயதான பிராமணர் நெருப்பை மூட்டிக்கொண்டு சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். ஐயா, தாங்கள் யார்? ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீ யாருன்னு சொல்லுப்பா. நான் தான் அர்ஜுனன், இவர் கிருஷ்ணன், என் நண்பர். எனக்கு ஒரு மகன் இருந்தான். அப்பா என் மீது ஆசையும் பாசத்தையும் கொட்டு வந்தார்.
அர்ஜுனா, அவன் இறந்து போய்விட்டான். குழந்தை இறந்த புத்திர சோகம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பா, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகினால் நான் தீயை மூட்டி அதிலே விழுந்து இறக்கென்று போகின்றேன். அர்ஜுனன் சொன்னான், ஐயா, புத்திர சோகம் என்பது கடுமையான சோகம் என்பதை நான் உணர்ந்துதான் இருக்கின்றேன். ஆனால் உங்கள் புத்திரன் ஆத்மா வேற, நீங்கள் வேற. போன ஜன்மத்திலே நமக்கு கணவனாக இருந்தவர் இந்த ஜன்மத்தில் கணவன் இல்லை. போன ஜன்மத்திலே மனைவியாக இருந்தவர் அடுத்த ஜன்மத்திலே மனைவி இல்லை. நாம் தனித்தனி ஆளாக பிறந்திருக்கிறோம். இந்த ஆத்மாக்கள் தனித்தனிமையாக இருக்கிறது. அதனால் ஒரு உயிர் இறந்து விட்டது என்ற ஒரு காரணத்தை காட்டி தன் உயிரை மாய்த்துக்கொள்ள நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? அர்ஜுனா, நீ சொல்லுவாய், நீ சொல்லுவாய். நாம் பட்ட துக்கம் நீ பட்டால், அப்படி ஒரு புத்திர சோகம் உனக்கு ஏற்பட்டால் இந்த விவேகமெல்லாம் பேசுவாயா? பெரியவரே, என்ன விவேகம் பேசுகிறேனோ அதே விவேகத்தோடு நடப்பவன் தான் இந்த அர்ஜுனன். சாட்சாத் கிருஷ்ணரிடமிருந்து கீதையை உபதேசம் பெற்றவன். சரி அப்பா, எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறேன் என்றார் அந்த பிராமணர். ஏன்? நடந்தது ஒரு சம்பவம். சமசப்தர்களை துரைத்து கொண்டு அர்ஜுனன் சென்று விட்டான் என்று செய்தி கிடைத்தவுடன் மிகச் சிறப்பாக போரிலே துரோணர் வேகம் காட்ட ஆரம்பிக்க, இங்கே தர்மபுத்திரர் இதோ நான் புறப்படுகிறேன், அவனை எதிர்க்கிறேன் என்று புறப்பட்ட பொழுது அர்ஜுனன் இளம் சிங்கம் வீர அபிமன்யு புறப்பட்டார். பெரியப்பா, நீங்கள் செல்ல வேண்டாம், நான் அழைத்து வருகிறேன் என்று சொன்னவுடனே, உன் வீரத்தை மெச்சுகிறேன் அபிமன்யு, உன் வீரத்தை நான் மெச்சுகின்றேன். ஆனாலும் இது மிகவும் சாமர்த்தியமாக செல்ல வேண்டும், பல வியூகங்களை கடக்க வேண்டும், எனக்கு எல்லாம் தெரியும் பெரியப்பா என்றான். போருக்கு புறப்பட்டான் அபிமன்யு. உன்னை நான் தனியாக விட மாட்டேனப்பா, நானும் வருகிறேன். உன்னை பின்தொடர்ந்து அடுத்த வியூகமாக அமைத்து கொண்டு தர்மபுத்திரன் பின்தொடர்ந்து வந்தார். அந்த நேரம் பார்த்து துரியோதனின் சகோதரி துச்சலியின் கணவன் ஜெயத்ரதன் வேகமாக வந்தான். தர்மபுத்திரை நோக்கி தாக்க முற்பட்டான். உடனே தர்மபுத்திரர், இங்கே அபிமன்யை தொடர்ந்து போனவர் இந்த பக்கம் ஜெயத்ரதன் தாக்க முற்பட்ட உடனே அந்த பக்கம் திரும்பினார். ஜெயத்ரதன் போரிடுவோர் காட்டிக்கொண்டு தர்மபுத்திரை திசை திருப்பி விட்டு விட்டான். உள்ளே சென்றான் அபிமன்யு. உள்ளே சென்றவனுக்கு, உள்ளே சென்ற வியூகம் தெரிந்தவனுக்கு வெளியே வர வியூகம் தெரியாது. அதுதான் இந்த யுத்தத்தில் கற்றுக்கணுன்னா முழுமையாக கற்றுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பெரிய தடகள வீரர் இருக்கார். இங்கேருந்து 100 அடி அவர் தாண்ட முடியும் அவரால். ஒரே 100 அடி ஒரு ஜம்ப் பண்ணால் அங்கே போய் வந்து தாண்டி. அவர் போய் இந்த பக்கம் ஒரு 50 மாடி கட்டடம், இந்த பக்கம் ஒரு 50 மாடி கட்டடம், இந்த ரெண்டுக்கும் இடைவெளி 10 அடி தான். இந்த கட்டடத்துக்கு அந்த கட்டடத்துக்கு இடைவெளி 10 அடி தான். ஆனால் 100 அடி தாண்டக்கூடிய தடகள வீரரை கூப்பிட்டு, அப்பா இந்த கட்டடத்துலேருந்து அந்த கட்டடம் தாவி குதின்னு சொன்னால் அவன் தயங்குவான். அவனால் 100 அடி தாண்ட முடியும். ஆனால் மேலே 50 அடி ஒரு கால் தவறிவிட்டால் சட்டினி தானே. அதனால் வியூகங்கிறது ஜாக்கிரதையாக இருக்கணும். உள்ளே போகிற வியூகம், வெளியே வர வியூகம். எலி இருக்கே, நமக்கு தெரியாது. எலி வரும், கொம்பத்துக்கு அடிக்க போகும், குட்டி குட்டி குடும்பம் ஒரு பக்கமாக ஒழிஞ்சு போடும். அந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கு, எலி எது வழியாக வரும்னு நமக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. அதுக்கு தெரியும் எது வழியாக போகணும், எது வழியாக தப்பிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உள்ளே போகிறது மாத்திரமில்லை, தப்பிச்சு வெளியே ஓடுறதும் தெரியணும். அதனால தான் கிராமங்களில் என்ன பண்ணுவா, நிலப்படியே தாழ்ந்து வச்சுருப்பாள். 2 காரணம். உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறவங்க பவ்யமாக வீட்டை வணங்கி குனிஞ்சு போகணும். 2வது, எவனா திருட வந்தால் விரட்டி நான் வேகமாக ஓட முடியாது, படப்படம் ஓடினா மட்டான்னு அடித்து கழுவ வந்துடும். இப்போவும் கிராமங்களுடைய எங்கள் வீட்டிலாம் அப்படி இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றின்னு இருக்காங்க எல்லாரும். உள்ளே சென்ற அபிமன்யுக்கு வெளியே வர வியூகம் தெரியாது. அபிமன்யு வந்திருக்கிறான், அர்ஜுனன் பிள்ளை வந்திருக்கிறான் என்ற உடனே துரியோதனன் மட்டுமல்ல கர்ணன் அனைவரும் சேர்ந்து கொண்டு அடித்து நொறுக்கி கொன்று விட்டார்கள் அபிமன்யுவை. அப்பொழுதுதான் அவன் மனைவி உத்தரை கர்ப்பமாக வேறு இருக்கிறாள்.
அபிமன்யு கொல்லப்பட்டு விட்டான் என்று தெரிந்தவுடனே தர்மபுத்தர் கதறு கதறு என்று கதறினார். இது என்ன கொடுமை, இது என்ன கொடுமை! என் அபிமன்யு கொல்லப்பட்டு விட்டானே, நான் அவனுக்கு பாதுகாப்பாக சென்றவன் அந்த ஜெயத்ரதனுடைய போர் முக்குதினாலே திசை திரும்பி போய்விட்டேனே என்று கதறுகிறார். இந்த நிகழ்வு அர்ஜுனனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும்? தன் மகன் கொல்லப்பட்டு விட்டான் என்று தெரிந்தால் என்ன ஆகும்? துடித்து போவான் என்று எரிந்ததினாலே பிராமணர் வேஷம் போட்டுக்கொண்டு வந்தது இந்திரன். அபிமன்யு அவருக்கு புத்திமதியை சொன்ன பிறகு, உன் ஆத்மா வேறு, உன் மகன் ஆத்மா வேறு, இது எதற்காக நீ உயிரை துறக்கலாமா என்று சொன்னபோது ஆம் என்று ஒப்புக்கொண்டு வந்த பிறகு அர்ஜுனன் அண்டே போனவுடன் சிரித்தான் இந்திரன். பிராமணனாக வந்தவன், போடா, தெரிய போகிறது எல்லாம் உன் ஆத்மாக்களை. நெருங்குகிறான். அங்கே தர்மபுத்திரர் பாசரிலே ஒரே கலக்கம், அழுக்குரல். கிருஷ்ணா, நான் சொன்னேனே, என்னை அண்ணா விட்டு பிரிக்காதே, எங்கள் அண்ணா விட்டு பிரிக்காதே. துரோணர் கடன் கட்டி கொண்டு இருக்கிறான். அர்ஜுனன் இல்லாத நேரத்திலே தர்மபுத்திரை கொண்டு விடுவதற்கு திட்டம் தீட்டுவான் என்று சொன்னேனே கிருஷ்ணா. இதோ பாருங்கள், அண்ணன் கொண்டு விட்டார்கள். அந்த பாசறையே அழுது கொண்டு இருக்கிறது கிருஷ்ணா என்று சொன்னான். ஓடோடி சொன்னான், அண்ணா, நான் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் இறந்து விட்டீர்களா என்று கதறிக்கொண்டு பாசறையை திறந்து உள்ளே நுழைந்தான். அமர்ந்து கொண்டிருக்கிறார் தர்மபுத்திரர். இவன் தான் இறந்து விட்டார் என்று இவன் கதறுகிறான். அவர் உட்கார்ந்திருக்கிறார் கண்ணிலே சோகத்தோடு. அண்ணா, என்னண்ணா? எப்படி சொல்வேன் அர்ஜுனா? நம்முடைய குலக்கொழுந்தை அபிமன்யுவை கொன்று விட்டார்கள் என்று சொன்னவனே துடித்தான் அர்ஜுனன். என் குழந்தை அபிமன்யு செத்து விட்டானா அண்ணா? ஏனண்ணா, இத்தனை பேர் இருக்கீங்களே, அந்த குழந்தையை ஏன் அனுப்பிச்சீர்கள் போருக்கு? இல்லையடா, அவனாக விரும்பி போனான். நிச்சயமாக அவன் போக முடியாது என்று அவனுக்கு பாதுகாப்பாக நானும் சென்றேன். பின் எப்படி கொண்டார்கள்? அங்குதான் நடந்து விட்டது ஒரு சதி அர்ஜுனா. துச்சலின் கணவன் ஜெயத்ரதன் என் பாதையை மாற்றிவிட்டான். அவனோடு போரிடுகின்ற நேரத்திலே திசை திரும்பிய பொழுது அபிமன்யுவை அநியாயமாக அக்கிரமாக என்றாலும் கொன்று விட்டார்கள். ஜெயத்ரதனா சற்று முன் பேசினானே, ஆத்மா வேறு ஊத்துமா வேறு கீதை கேட்டேன் என்றவன் தனக்கென்று வந்தவுடன் புத்திர சோகம். துடித்தான் அர்ஜுனன், எழுந்தான். தெரிந்து கொள்ளுங்கள், இருக்கின்ற அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள், என் மகன் அபிமன்யுவை கொல்லுவதற்கு காரணமாக இந்த ஜெயத்ரதனை நாளை இரவு அஸ்தமிப்பதற்குள் கொல்லுவேன். அப்படி நான் கொல்ல தவறினேன், சிதை மூட்டியது வீழ்ந்தி சாவேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். கிருஷ்ணரை ஆடிப்பட்டு, என்ன, நாளை இரவுக்குள் அவனை கொல்லாவிட்டால் தீ மூட்டி அதில் வீழ்வேன் என்று சபதம் செய்தான் அர்ஜுனன். கொக்கரித்தான் துரியோதனன். எங்கே? ஆஹா, நண்பர்களே, சென்ற 5 நாட்களாக சொல்லி வருகிறேன், ராமாயண மகாபாரதத்தில் இல்லாத விஞ்ஞான கருத்துக்கள், போர் விதிமுறைகள் எதிலுமே இல்லை. சதாம் ஹுசேன் என்று ஒரு மன்னனை கொண்டார் அமெரிக்க படைகள். அவர் எங்கிருந்தார் தெரியுமா? பங்கர் என்று சொல்லப்படுகின்ற பதுங்கு குழியில் ஒதுங்கியிருந்தார். இந்த பதுங்கு குழி கான்செப்ட் மகாபாரதத்தில் இருந்தது. அந்த ஜெயத்ரதனை அர்ஜுனன் கண்ணிலே காட்டாமல் ஒரு பதுங்கு குழியில் அமர வைத்து விட்டார்கள். அடுத்த நாள் பொழுது சாயும் வரை நீ வெளியே வரக்கூடாது. அவங்க அப்பா ஒருத்தன் ரிஷபுத்திரன், அவன் வேற, எங்கள் மகனை அவனாவது கொன்னா அவன் தலை யார் மடியில் விழுறதோ அவன் வெடித்து சாமான், அவன் வேற சாபம் விடுறான். ஜெயத்ரனுடைய தந்தை வேற. மிகச் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டான் ஜெயத்ரதன். துரியோதன் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டான். ஜெயத்ரதன் வெளியிலே யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது என்று பாதுகாத்தான் அவன். பொழுது விழிந்து கொண்டு கொல்ல வெல்ல சாய ஆரம்பித்து விட்டது. ஆஹா, மாட்டிக்கொண்டு விட்டாயே அர்ஜுனா, அவசரப்பட்டு ஒரு சபதத்தை செய்து
பொழுதும் சாய்வு முன்பாக, இரவு வருவதற்கு முன்பாக அந்த ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால் நெருப்பை மூட்டி அதில் வீழ்வேன் என்று சபதம் செய்தாயே அர்ஜுனா, இன்னும் சிறிது நேரம்தான், பொழுதோடு இருக்கப் போகிறது. கிருஷ்ணர் பார்த்தார், தன்னுடைய சக்கரத்தை தூக்கி விட்டு எறிந்தார் சூரியனை நோக்கி. சூரியனை நோக்கி சத்திரன் மறைக்க இருட்டி விட்டது என்றவுடன் கிருஷ்ணரை கிளப்பி விட்டார். அருகில் இருப்பவர்களை எல்லாம், கத்துங்கள் எல்லோரும், பொழுது முடிந்து விட்டது, சாயங்காலம் வந்து விட்டது, அர்ஜுனன் தோற்றான் தோற்றான் தோற்றான், கத்துங்கள். எல்லோரும் கத்தினாங்க. ஹாஹா, அர்ஜுனன் தோற்றான், பொழுது முடிந்து விட்டது, இரவு வந்து விட்டது. எல்லாரும் துரியோதனாதிகள் அப்படி கொக்கரித்தார்கள். துரியோதனன் மட்டுமா கொக்கரித்தான்? பதுங்கு கோயிலில் உட்கார்ந்துருக்கானே, முடிஞ்சு போச்சா, அர்ஜுனன் தோற்றுவிட்டானா, அவன் தீ மூட்டி வீழ்ந்து சாகப் போகிறானா? அப்பா, அதை எங்கன்னாலும் நான் பார்க்கணும், அது எங்கன்னாலும் நான் பார்க்கணும். வெளிப்பட்டான், ஜெயத்ரதன் வெளியே வந்தான், பொழுது சாய்ந்து விட்டது, அதான் அர்ஜுனன் சபதம் நிறைவேறவில்லை, ஏதோ நெருப்பிலே விடப்போறான் என்று எண்ணிய பொழுது கிருஷ்ண பரமாத்மா அனுப்பி இந்த சக்கரத்தை திருப்பி வாங்கி கொண்டார். பொழுது அப்படியே தான் இருந்தது, இன்னும் முடியவில்லை. போடு அம்பை! அர்ஜுனன் போட்ட அன்பு ஜெயத்ரதன் தலையை கழட்டி அவன் தந்தை மடியிலே விழ அவரும் வெடித்து சீதறி செத்தார்கள். மிக சாமர்த்தியமாக ஜெயத்ரதனை அர்ஜுனன் மூலமாக கிருஷ்ணன் தானே கொன்றார். இப்படி போர் மிக அற்புதமாக போய்கொண்டிருக்கிறது. துரோணாச்சாரியார் நம் தலைமையில் இருக்கும்பொழுது கூட நமக்கு வெற்றி தோல்வி கிடைக்காது போல் இருக்கிறது. சமசப்தர்கள் மூலமாக அபிமன்யை விலக்கிவிட்டு, அர்ஜுனை விலக்கிவிட்டு அபிமன்யை கொன்றோமே, இன்னும் கடுமையாக போரிட்டார். அனைவரும் திண்டாடி திண்டாடி போனார்கள். என்ன செய்வது என்ன செய்வது என்று போது விகர்ணன் கொல்லப்பட்டான். இந்த விகர்ணன்கிறோம் துரியோதனுடைய தம்பி தான், ஆனால் ரொம்ப நல்லவன். அந்த இதனும் சொன்னான் பாருங்கோ, நீங்களாம் பணையம் வைக்க கேட்கப்படாது, அவளாக பணையம் வைக்கணும். திரௌபதி வச்சு சூதாடுன்னு சொல்லி நீங்களாக தானே கேட்டல் சகுனி மாமா, நீங்கள் தானே கேட்டல். அப்போ அது ஆட்டமே தப்பு, இல்லீகல்னா. உன்னை கர்ணன் அதட்டினான், வாய மூடுறா, நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியுமா. அந்த விகர்ணன் கொல்லப்படுகின்றான். மிக சிறப்பான முறையிலே கடோத்கஜனும் போருக்கு வருகிறான். கடோத்கஜன் அவனே தான் சொன்னேன், அவனே ஒரு ராட்சசன். கடம் என்றால் பானை, கஜம் என்றால் யானை, பானை தலை யானை உடம்பு, அதான் பேர் கடோத்கஜன். பீமனுடைய பிள்ளை இடும்பிக்கு பிறந்தவன். அவன் போட்டான் பாருங்க போர், நிற்க முடியல. கௌரவ பக்கத்தில் எல்லாரும் ஊத்துறான், அட்டிக்கிறான், உதைக்கிறான். அவன் ஆள் சாட்டமாக இருப்பான். அவன் ஒரு காலால் யானையெல்லாம் காலால் தூக்கி எரிஞ்சிடுவான். அப்படி ஒரு சுட்டிக்கிட்டுனால யானை தூக்கி போட்டுடுவான். துரியோதனன் பயந்து போயிட்டான். இந்த கடோத்கஜனை கொல்லாவிட்டால் நம் பகுதி போய்விடும் என்றான். கர்ணா, நீ தான் ஏதாவது செய்யணும்னா. கர்ணன் பார்த்தான், நீ தான் பண்ணியாகணும், அந்த கடோத்கஜன் நீ தான் கொண்டாகணும்னா. அந்த இந்திரன் கவச குண்டலத்தை பெற்ற பொழுது ஒரு சக்தி ஆயுதத்தை கொடுத்தார் கர்ணனுக்கு. இதை யார் மீது பயன்படுத்தினாலும் அவன் இறப்பார் என்று சொன்னாரே, அந்த சக்தி ஆயுதத்தை எடுத்தான், கடோத்கஜன் மீது போட்டான் கர்ணன். கடோத்கஜன் இறந்து போனான். அந்த ஆயுதத்தை தூக்கி அர்ஜுனன் மேலே போட்டுருந்தானா அர்ஜுனன் செத்து போயிருப்பான். அதான் விதி இந்த மாதிரி மாற்றும். நேற்று என்ன சொன்னேன், ராமாயணத்திலே சங்கரன் கொடுத்த வாளும் சிவபெருமான்கிட்ட தவம் புரிஞ்சு ராவணன் ஒரு அஸ்திரம் வாங்கினான். அதை யார் மேலே போட்டு தான் அவன் செத்து போயிருப்பான். ஆனால் அவசரப்பட்டு கொண்டு போய் ஜடாய் மேலே போட்டான். ஜடாய் இறந்து போச்சு. அவன் இந்த வாளுக்கு வேறு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணலாம். அற்புதமான முறையிலே அவன் இறந்திட அந்த யுத்தத்தினுடைய போக்குகள் மேலே போய்கொண்டு இருக்கிறது. துரோணர் கடும் கோபம் கொண்டு துருபத மகாராஜாவையும் விராட மகாராஜாவும் கொன்று விட்டார். 15ஆம் நாள் போர் வருகிறது. கிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுனா, துரோணாச்சாரியர் கொல்லாத வரை இந்த போரிலே வெற்றி காண முடியாது. துரோணாச்சாரியர் எப்படி கொள்ளுதல்?
அவ்வளோ சுலபம் இல்லை. நீங்கள் ஒரு ஆயுதம் போட்டிங்கன்னா அவர் வேறு ஆயுதத்தால் தடுத்து விட்டுவார். நீங்கள் சினிமாலாம் இந்த டிவிலாம் காட்டுவார், ஒரு அம்பு இப்படி போச்சுன்னா 10 அம்பாக மாறும், 15 அம்பு வரும், இப்படிலாம் வரும். ஒரே ஒரு பாசம் ஒரு விழி இருக்குது, அவருக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி. பிராமணருக்கு எப்போதுமே பாசம் அதிகம். பிராமணன் அழியிறது பாசத்தால் தான். அதீத பாசம், பந்தம் பாசம். இப்போ என்னை விட நான் சொற்பொழிலாம் பண்ணிட்டு கீதையெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போவேன். பந்தமாவது பாசமாதுன்னு சொல்லிட்டு. என் பையன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், 45 வயசு ஆகுது. ஆஃபீஸ் போகும்போது, அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வரையம்மா, குழந்தைய ஜாக்கிரதையாக போயிட்டு வாமே. அவனுக்கு கல்யாணம் குழந்தை இருக்குது. அந்த 45 வயசில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு ஆஃபீஸரை பார்த்து நான் ஜாக்கிரதையாக போயிட்டு வான்னு சொல்கிறேன். அவனுக்கு தெரியாதா? பாசம், பிள்ளை பாசம். இந்த பிள்ளை பாசத்தை பயன்படுத்தினா துரோணரை கொன்று விடலாம். என்ன செய்யலான்னார். பீமா இங்கே வாழ்ந்தார். ஒரு யானைக்கு அஸ்வத்தாமன் பேரை வச்சார். இதை கொல்லு அப்படின்னார். பீமன்னா இந்த யானையை கொண்டான், அஸ்வத்தாமங்கிற யானையை கொண்டான். பீஷ்மர்கிட்ட இவர் தர்மபுத்திரத்தை காமிச்சான். பார்த்தேன்னா, ஆமாம் அந்த யானையை கொண்டுட்டானே அவன், அது பேர் அஸ்வத்தாமன்னு சொன்னாங்க, யானையை கொண்டுட்டான்னு. அதான் அதோடு நிறுத்திவிட்டார். துரோணாச்சாரி இந்த பக்கம் பார்த்துட்டே இருக்கும்போது தர்மபுத்திரர் பார்த்துட்டு, இப்போ என்ன பார்த்தே? அஸ்வத்தாமாஹத குஜரா, அஸ்வத்தாமன் என்ற யானையின் சொல்லும்போது கிருஷ்ணன் சங்க ஊதுறார். கொன்றான் போது சங்கம் எடுத்து விட்டார். துரோணாச்சாரிய காதில் விழுறது, அஸ்வத்தாமன் விழுந்தது, கொன்றான்ங்கிறது வந்துடுச்சு. அஸ்வத்தாமனை கொன்று விட்டார்களா? என் மகனை கொன்று விட்டார்களா? இது உண்மையா பொய்யான்னு உண்மையை சத்தியம் பேசக்கூடியவன் தர்மபுத்திரன் ஒண்டிதான். யுதிஷ்டா சொல், என் மகனை கொன்று விட்டார்களா? என் மகனையும் போது சங்க ஊரர். அஸ்வத்தாமனை கொன்று விட்டார்களா? ஆம். அஸ்வத்தாமா ஹத குஜரகா, அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றார்கள். இந்த யானைங்கும் போது காதல் விடாமல் பண்ணிவிட்டான். உடனே தேர் தெட்டிலே விழுந்தார் துரோணாச்சாரியார். சொல்லுகிறார்கள், மற்ற வீரர்கள் தேரெல்லாம் பூமியில் பதிஞ்சு போகுமா, தர்மபுத்திர தேரில் போனால் பூமிக்கு மேலே தான் போகுமா. அது சரி, அந்த சக்கரம் தரையே தொடா, அவ்வளோ தர்மமா. அதிலிருந்து தர்மபுத்திர தேர் தரையை தொட்டது. தெரிஞ்சோ தெரியாமல் போய் தானே சொன்னார் அவர். துரோணனுடைய மனம் சஞ்சலப்படுறதுக்கு ஒரு காரணமான ஒரு காரியத்தை அவர் சொல்லிட்டார் இல்லையா? துஷ்டத்திமனா ஏறு, போடு அம்பை. ஆச்சாரியட்டு ஆயுதம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கார், மனம் ஏதனை போடி. இந்த தர்மம் கிருமெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. துஷ்டத்திமனன் அம்பு போட துரோணாச்சாரியார் செத்து கீழே விழுந்தார். ஆரம்ப காலத்திலே உங்களுக்கு சொன்னேன், துருபத மகாராஜா தன்னை துரோணர் அவமானப்படுத்தி விட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக கடுமையான யாகங்களை செய்து நெருப்பிலிருந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் பெற்றெடுத்தார். நெருப்பிலிருந்து தோன்றியவள் தான் திரௌபதி, நெருப்பிலிருந்து தோன்றியவன் தான் திருஷ்டித்துமனன். திருஷ்டித்துமனன் தான் துரோணரை கொள்ள வேண்டும் என்று விரும்பி கேட்டது பழித்து விட்டது. 16ஆம் நாள் துரோணருக்கு பிறகு கர்ணன் தலைமை பீடத்தை ஏற்றுக்கொள்கிறான். இந்த இதில் ஒரு வேடிக்கை பார்க்கணும். ஒரு இடத்துல படை அப்படின்னு சொன்னால், யுத்தம்னு சொன்னால் பல வீரர்கள் சேருவாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக வரேன், நான் சப்போர்ட்டாக வரேன்னா சேருவாங்க. இந்த மாத்திரியோட சகோதரன் சல்லியன், சகாதேவன், நகுல சகாதேவனுடைய மாமன், தாய் மாமன். மகாபாரத யுத்தம் துவங்கிடுத்து அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய மருமக்களுக்கு சாதகமாக, பாண்டவர்களுக்கு சாதகமாக போருக்கு வரலாம்னு புறப்பட்டு வரான். இது துரியோதனுக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப சாமர்த்தியமாக இக்காலத்தில் போடுற மாதிரி அக்காலத்திலேயே சல்லிய மகாராஜா அவர்களே வருக வருக, சாத்திர விண்ணரே வருக வருகன்னு எங்கே பார்த்தாலும் அதாக. உள்ளே நுழைஞ்ச உடனே
பல இடங்களில் விதமான ஆடல் பாடல்கள், அவரை மகிழ்விக்கக்கூடிய செய்திகள், அமர்ந்த உடனே அற்புதமான சாப்பாடு, அற்புதமான சாப்பாடு, விரும்பத்தக்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டார் சல்லிய மகாராஜா. நான் வரதை தெரிஞ்சுட்டு இது நகலும் பண்ணானோ சகாதேவம் பண்ணானோ தெரியல, இல்லை பாண்டவர்களே யாராவது பண்ணியிருப்பா. ரொம்ப ஆசையாக என்னை வரவேற்றிருக்கா. என் பரிபூர்ண திருஷ்டியாக என்னுடைய அவளுக்காக தான் நான் போரிட போகிறேன்னு வந்திருக்கேன். அவளுக்கு தெரிஞ்சு என்னை பண்ணியிருக்கான்னு சந்தோஷப்பட்டு என்னுடைய ஆசையை நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கோன்னு கொண்டவுடனே அப்படி திரையை விளக்கினான். வந்தது துரியோதனன். துரியோதனா, ஆம் மாமா, நான் தான். இந்த ஏற்பாடெல்லாம் நான் செய்தேன், இந்த விருந்து நான் கொடுத்தேன். எதற்காக? நீங்கள் என் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக. முண்ட சோத்துக்கு வந்தவங்க கழிக்கக்கூடாது. உன் வீட்டில் இருந்துட்டேன், உன்னுடைய வரவேற்பை ஏற்றுட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டேன், என்னை வம்பில் மாட்டி விட்டே துரியோதனா, சரி வேறு வழி இல்லாமல் உன் பக்கமே வந்து விடுகிறேன் என்று அந்த சல்லிய மகாராஜா போயிட்டார். இங்கே வர வேண்டியவர் அங்கே போயிட்டார். ருக்மிணியோட தம்பி கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணியை கடத்தின்னு போய் தான் கல்யாணம் பண்ணார். அதுக்காக எதிர்த்தான் அவன். அதுலேருந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் ருக்மிணிக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. அவன் என்ன பண்ணான், இந்த மகாபாரத யுத்தத்தை சாக்கிட்டு வச்சுட்டு பாண்டவர் பக்கம் சேர்ந்து விடலாம், உறவை புதுப்பிக்கலான்னு வந்தான். வந்தோடனே அர்ஜுனன் கேட்டான், அதுக்கு முன்னாடி துரியோதனை போய் பார்த்து வந்தியான்னு. பார்த்தேன், அவர் நீ அந்த பக்கத்தால் அங்கே போகிறது சொன்னார்ல, அதை தான் நானும் சொல்கிறேன், நீ அந்த பக்கத்தால் போ, இங்கே உனக்கு தேவையே இல்லைன்ட்டான். அவன் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, தனியாக போய் ஒரு கிராமத்தில் உட்காந்தான் அந்த ருக்மி. அந்த சல்லியனை கர்ணனுக்கு தேரோட்டியாக நியமித்தான் துரியோதனன். கர்ணன் சாதாரண ஆள், சல்லியன் மகாராஜா. ஆனால் அந்த இடத்துல இந்த என்ன பொசிஷன் போயிருந்தான்னு அங்கே கணக்கு கிடையாது. அவங்க என்ன ரூல்ஸ் கொடுத்துருவாங்களோ, நீ தேரோட்டினா அவன் தேரோட்டியாக தான் அங்கே இருக்கணும், மாறி ஈரிலாம் பழக முடியாது. ஸோ கர்ணனுக்கு சல்லியன் தேரோட்டி. ஆஹா அர்ச்சனா, உன் வாழ்வு இன்றோடு முடிகிறது. படபட 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 படன்னு தேரில் ஏறினான், கர்ணன் வருகிறான், கர்ணன் வரான்னு எல்லா ஜனங்களுக்கும் ஒரே சந்தோஷம். இந்த ஹீரோ வர்ஷிப் அந்த காட்டிலே இருந்திருக்கு. கர்ணனுக்கு ஒரு ஹீரோ வர்ஷிப் உண்டு. விழுந்து விழுந்து அவனை வர வச்சு பண்ணுறார்கள். சல்லியன் தான், கர்ணா போரில் நிதானமாக, நீ வாய மூடு, போரில் நிதானமாக செயல்படணும், வேகம்லாம் காட்டப்படாது. சார் நீங்கள் சொல்லிட்டீப்பா, நீங்கள் வாய முடிங்களே, எனக்கு தெரியுமேங்கிறான். என்ன தெரியும்? நீ நாகாசுரத்தை போட போகிற இல்லையா அர்ஜுன் மேலே? ஆமாம், அதை நீ கழுத்துக்கு கீழே போடாத, மார்புக்கு கீழே போடு. ஏன் மார்புக்கு கீழே போனேன்னு தெரியாதா? நான் சொல்கிறத கேட்கறனா. திடீர்னு கோவம் வந்துடுத்து. நீ தேர விட்டியா, நான் தேர விட்டியா? நீ என்ன எனக்கு புத்திமதி சொல்லிட்டே இருக்க? நீ பார்க்க நீ வாய மூட மாட்டீங்களான்னா, எனக்கு என்னப்பா சொல்ல வேண்டிய என் கடமை. அதான் சலன்னு பேசாதே, சல்லியன் மாதிரி ஒரு பழக்கம் அந்த காலத்தில் பழமொழி இருந்தது. சலன்னு சல்லியன் மாதிரி பேசாதே. அர்ஜுனன் வருகிறான், கர்ணன் வருகிறான், ஒருவருக்கொருவர் சந்திக்கிறார்கள். இதிலே பார்க்கிறான் பாண்டவர்கள், மற்றவர்களெல்லாம் பார்க்கிறான் கர்ணன். ஒவ்வொருத்தராக தொலைத்து விட்டு அர்ஜுனனை கடைசியாக கொல்லலாம் என்று எண்ணுகிறான். மகனே கர்ணா, உனக்கும் அர்ஜுனனுக்கும் தானே பகை, மற்ற பாண்டவர்கள் மீது நீ பகை பாராட்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடு. தாய் குந்தியினுடைய பேச்சு. அன்று சத்தியம் செய்து கொடுத்தமே, கர்ணனை தவிர மற்ற யாரிடமும் போரிட மாட்டோம் என்று. வேண்டாம், நாம் அர்ஜுனன் மட்டும் நான் போரிடுவோம் என்று எண்ணுகிறான். துடிக்கிறது அசசேனன் பாம்பு. என்னை விடு, தாமதப்படுத்தாதே, தாமதப்படுத்தாதே. நாகாசுரத்தை எடுத்தான் கர்ணன். அர்ஜுனா, உன் குலதெய்வத்தை வணங்கிக்கொள். அர்ஜுனா, உன் குலதெய்வத்தை வணங்கிக்கொள். இந்த பாம்பு வஞ்சம் தீர்ப்பதற்காகவே அன்றைய தினமே காண்டவ தகனம் செய்தாயே, அதன் தாய் அழிக்கப்பட்டாலே அந்த வியஞ்சனை வைத்துக்கொண்டு உன்னை கொல்லாமல் போவதில்லை என்று என் நாகாசுரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. இதோ கர்ணா என்று சொல்லி அர்ஜுனா என்றான். அம்பை தூக்கி போட்டு நாகாசுரத்தை போட்டான் கர்ணன். நேராக மாருக்கு போட்டான், தலைக்கு போட்டான்.
தலைக்கு வந்தது. கிருஷ்ண பரமாத்மா தேரை ஒரு அடி கீழே அழுத்தினார். அந்த அம்பம் நாகாசுரமாகப்பட்டது அர்ஜுனனை தாக்காமல் தலப்பாகை தட்டி கொண்டு போனது. தலைக்கு வந்த ஆபத்து தலப்பாகையோடு போச்சு. சல்லியன் சொன்னான், நான் சொன்னேன்ல தலைக்கு குறி வைக்காதே மாருக்கு குறி வைன்னு. அவன் ஒரு அடி கீழே அழைத்திருந்தா அந்த மாறு தலைக்கு போயிருக்கணும், வெட்டிருக்கலாம் இல்லையா? அதுதான் என் பேச்சை கேட்டிருக்கணும்னா. துடிக்கிறது அசுசேனன் பாம்பு. கர்ணா, தப்பு பண்ணிட்டியே, இன்னும் ஒரு முறை என்னை பொறையப்படுத்து. நீ எந்த வேண்டுமானாலும் அவன் செய்யட்டும், கிருஷ்ணன் எந்த பக்கம் வேண்டுமானாலும் தேரை அசைத்து கொள்ளட்டும், நான் வளைந்தி நெளிந்தி கொன்று விடுகிறேன். அம்பலை எடுக்கிறான். கர்ணா, நாகாசுரத்தை ஒரு முறைக்கு பதில் 2ஆம் முறை பயன்படுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடு. ஒரு வீரன் ஒரு ஆயுதத்தை 2ஆம் முறை பயன்படுத்த மாட்டான் தாயே, சத்தியம் செய்கிறேன் என்று அன்று குந்தைக்கு சொன்னானே. ஆகினால் நாகாசுரத்தை மீண்டும் அவனால் செலுத்த முடியாமல் போனது. திடீரென்று சோதனை. கர்ணன் வந்த ரதம் சேற்றிலே எழுந்தியது. அர்ச்சனா, போடு அம்பை. கிருஷ்ணா, நிராயுதமணியாக நின்று கொண்டிருக்கிறான் கர்ணன். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இனி இந்த தர்மம் நாம் பார்ப்பதில்லை. இப்போது நீ அம்பை போடத்தான் வேண்டும். போடப்பட்டது அம்பு. மாறிலே தைத்தது. இரத்த வெள்ளத்திலே வீழ்ந்தான் கர்ணன். ஆனால் உயிர் போகவில்லை. திடீரென்று ஒரு வயதான பிராமணர் கர்ணனிடம் வருகிறார். கர்ணா, உன்னை தேடி தேடி உன் அரண்மனைக்கெல்லாம் சென்றேன், நீ போருக்கு சென்று விட்டதாக சொன்னார்கள். என்ன வேண்டும் பெரியவரே? இல்லை என்று சொல்லக்கூடிய கொடை வல்லல் நீ என்று தெரிந்து எனக்கு ஏதேனும் நீ உதவி செய்ய வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறேன் கர்ணா. ஐயா, என் கடைசி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த உடலிலிருந்து உயிர் பிரிய போகிறது. வந்தோருக்கு இல்லை என்று சொல்லாத கர்ணன் இறக்கும் தருவாயில் ஒரு அந்தணனுக்கு இல்லை என்று சொன்னான் என்று ஆக்கிவிடாதீர்கள் ஐயா. என்னிடம் இருப்பதையே பார்த்து கேளுங்கள் என்று சொன்னாதே. உன்னிடம் இருப்பதைத்தான் கேட்கிறேன் அப்பா. நீ இது நாள் வரை செய்த புண்ணியத்தை எல்லாம் எனக்கு தானமாக தந்துவிடு. நான் செய்த புண்ணியத்தை தானமாக தர வேண்டுமா பெரியவரே? நான் செய் புண்ணியம் அனைத்தையும் தானமாக தந்தேன். செய் புண்ணியம் வினைச்சொல். செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்ய போகின்ற புண்ணியம் அனைத்தும் தானமாக தந்தேன் என்றவுடனே அந்த பிராமணர் விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். கிருஷ்ண பரமாத்மா நீங்களா? ஆம் கர்ணா, உன் புண்ணியம் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. உன் உயிர் பிரிய வேண்டுமானால் அந்த புண்ணியம் தானமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்க கர்ணன் உயிரை விட்டார். அன்பர்களே, ஒருவர் வாழ்விலே முக்கியமானவர்கள் மாதா, பிதா, குரு, தெய்வம். கர்ணனுக்கு 4 கைவிட்டு விட்டார்கள். பெற்ற உடனே கன்னி பருவத்திலே பெற்றுவிட்டோம் என்று குற்ற உணர்வினாலே கர்ணனை ஆற்றிலே விட்டு விட்டால் பெற்ற தாய் குந்தி. பிதா தான் தந்தை என்பதை முன்கூட்டியே தெரிவிக்காமல் சூரிய பகவான் அந்த இந்திரன் வந்து கவச குண்டலத்தை கேட்கும்போது மட்டும் வெளிப்பட்டு தன் கடமையை மீறிவிட்டார். குரு பரசுராமர். கர்ணன் இனது அவர் செய்தான். பிராமணர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு சொல்லி தரமாட்டேன் என்ற நிபந்தனைக்காக பயந்து கொண்டு போய் பிராமண வேஷம் போட்டுக்கொண்டு அவருக்கு சேவை செய்தான். மண்டொன்று தொலைலே துடைக்க, ரத்தம் பெருக, நம்முடைய குருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று தான் வலியை சுமந்து கொண்டிருந்தானே. கண் விழித்த பரசுராமர் ஒரு பிராமணனால் இரத்த சோகத்தை தாங்க முடியாதப்பா, நீ பிராமணன் இல்லை என்று சபித்து, நீ கற்ற வித்தை தக்க தருணத்தை மறந்து போவாய் என்று சபித்து விட்டாரே. மாதா கைவிட்டாள், பிதா கைவிட்டாள், குரு கைவிட்டாள். தெய்வமே, நீயும் என்னிடம் இந்த புண்ணியத்தை வாங்கி போய்விட்டாய்.
ஆக கர்ணன் இறந்து போகிறான். 17ஆம் ஆள் யுத்தம் வருகிறது. சல்லியன் இப்பொழுது சதாதிபதியாக இருக்கிறான். மிக அற்புதமான முறையிலே சல்லியன் போரிட துரியோதனன் ஒரு மடுவிலே போய் அமர்ந்து கொண்டான். எங்கே துரியோதனன்? பீமன் துரத்து கொண்டே வருகிறான். ஏதோ ஒரு மடுவிலே குளித்து கொண்டிருக்கிறான் துரியோதனன். ஓடி ஒளிந்து விட்டாயா துரியோதனா? இல்லை அண்ணா, நான் ஓடி ஒளியவில்லை. சிந்தித்து பார்த்தேன், எதற்கு இந்த யுத்தம், எதற்கு இந்த யுத்தம் என்று சிந்தித்து பார்த்தேன். இந்த ராஜ்யத்தை உங்களிடமே கொடுத்து விடலாமோ என்று எண்ணுகிறேன். ஒருவருக்கொரு இத்தனை பகைமை பாராட்டி கொண்டு ஒருவருக்கொருவர் அடித்து கொன்று கொண்டு உயிரை விட்டு இப்படி ஒரு யுத்தம் வேண்டுமா என்று சிந்தித்தேன். எப்பொழுது சிந்திக்கிறாய்? இத்தனை நாள் கழித்து 17 நாட்கள் யுத்தம் செய்த பிறகு சிந்திக்கிறாயா? அன்றைய தினம் சபையில் வந்து கேட்டாரே, பாதி ராஜ்யம் தா, அன்றைய 5 ஊரைத்தா, இல்லை 5 வீடைத்தா என்று கெஞ்சினாரே, அன்று கொடுத்திருக்கலாமே. இன்று தோற்றுவிடுவோம் என்று தோல்வி பயத்திலே சொல்லுகிறாயா? இல்லை, எனக்கு உன் உயிர்தான் வேண்டும் என்று சொல்ல முதல் நாளே 16வது நாளே பீமன் துச்சாதனன் தொடைய அடித்து ரத்தத்தை பீறவிட்டான். இன்று 17ஆம் நாள் துரியோதனன் தொடைய அடித்து விட அப்படியே கீழே விழுகிறான் துரியோதனன். உடனே சல்லியன் பார்த்தான், அவனையும் கொன்று விடுகிறார்கள். அஸ்வத்தாமன் ஓடி வருகிறான். மகாராஜா, எத்தனை விசுவாசியாக நான் தங்களிடம் இருந்தேன், என்னை நீங்கள் போரிலேயே சேர்க்கவில்லையே. பழிக்கு பழி வாங்குவேன், அந்த பஞ்ச பாண்டவர்களை கொன்றுதான் போடுவேன். இதில் என்ன விசேஷம்னா, துரியோதன் கீழே விழற நேரத்தில் அந்த நேர்முகை வர்ணனை நின்று போய்விட்டது. கடைசி அவனை சொல்கிறான், என் தந்தையிடம் சொல், நான் இறந்த பிறகு பஞ்ச பாண்டவர்களை தன்னுடைய குமாரர்களாக ஏற்றுக்கொண்டு என் திருதராஷ்டிர தந்தை இந்த குடும்பத்தை ரட்சிக்கட்டும் என்று துரியோதனன் சொல்லுகிறான். அத்தோடு நேர்முக வர்ணனை நின்றுவிட்டது. துடிக்கிறார் திருதராஷ்டிரர். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னா நின்று போச்சு நேர்முக வர்ணனை. புறப்படுகிறான் அஸ்வத்தாமன். இரவு நேரம். எங்கே போகிறாய் என்று கிருபர் கேட்கிறார். விஷமாயிரங்கள், பழிக்கு பழி தீர்க்கப் போகிறேன். ஒரு மரத்தை பார்க்கிறான். ஒரு ஆந்தை வெளியே வருகிறது. அதை உற்று நோக்குகிறான். அந்த ஆந்தை மெல்ல மெல்ல இரவு நேரத்திலே மரத்தின் உச்சியிலே சென்று அந்த காகம் போட்டிருக்கின்ற முட்டைகளெல்லாம் சாப்பிடுகிறது. ஆம், காரியத்தை சாதிக்க வேண்டுமேனால் இரவு நேரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம்தான் சரியான நேரம் என்று உணர்ந்து கொண்டான். உள்ளே போகிறான். 2 பூதங்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறது பாண்டவருடைய பாசறையை. அஸ்வத்தாமன் துரோணர் மகன் பிராமணன் 2 மந்திரத்தை சொன்னான். பூதங்கள் விலகிவிட்டது. உள்ளே பார்த்தான். தன் தந்தையை கொண்ட திருஷ்டத்யும்னன் படுத்துக் கொண்டிருக்கிறான். 5 பாண்டவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே வெட்டு வெட்டினான். திருஷ்டத்யும்னனை கொன்றான். 5 தலைகளையும் கொன்றான். கையிலை பிடித்துக் கொண்டு ஓடோடி வந்தான். உயிர் போகின்ற நேரம் துரியோதனனுக்கு. மகாராஜா, இதோ பாருங்கள், 6 தலையும் கொண்டு வந்திருக்கிறேன். பஞ்ச பாண்டவர்கள் தலையை கொண்டு வந்திருக்கிறேன். திருஷ்டத்யும்னன் தலையை கொண்டு வந்திருக்கிறேன். என்று பார்க்கிறார். அடப்பாவி, பஞ்ச பாண்டவர்கள் தலையாயது அவர்கள் பெற்றெடுத்த குலக்குழந்து. அப்பா, தர்மனுடைய பிள்ளை, பீமனுடைய பிள்ளை, அர்ஜுனன் பிள்ளை, நகுலன் பிள்ளை, சகாதேவன் குழந்தை, இந்த 5வரையுமா நீ கொன்று விட்டாய் என்று சொல்லி உயிரை விட்டான். தன்னுடைய குழந்தைகள் 5வரையும் கொண்டு விட்டார்கள் என்று திரௌபதி கேள்விப்பட்டவுடன் துடித்தாள். அந்த அஸ்வத்தாமனை கொல்ல வேண்டும் என்று துடித்தாள்.
பீமன் ஓடிச் சென்று அசத்தாமனை பிடித்து இழுத்து கொண்டு வந்தான். திடீரென்று அவளுக்கு என்னமோ தோன்றிற்று. துரோணாச்சாரியார் மகன் அல்லவா அவன், துரோணர் மகன் அல்லவா அவன், ஆச்சாரிய மகனை கொல்ல வேண்டாம், அவன் குடுமையை அறுத்து விடுங்கள், சிரோன்மணி என்று பெயர். இந்த குடுமி பிராமணர்களுக்கு பெரிய தண்டனை குடுமி அறுக்கிறது, மற்ற சத்திரிகளுக்கு பெரிய தண்டனை மூக்கு அறுக்கிறது. அதான் அந்த காலத்து தண்டனைகள். அப்பவும் போய் ஒளிஞ்சுக்கலாம். கதறுகிறார்கள். யுத்தம் முடிவுக்கு வருகிறது. தர்மபுத்திரர் சோகமாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் தர்ப்பணம் செய்கிறார்கள். பிண்டங்கள் போட்டு கொண்டிருக்கிறார் தர்மபுத்திரர். ஓடி வந்தால் குந்தி, என் அருமை மகனே யுதிஷ்டா, இன்னொரு பிண்டம் போடடா. யாருக்குமா? கர்ணனுக்கு போடுடா. கர்ணனுக்கு நாம் ஏன் போட வேண்டும்? நமக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? அதை சொல்லத்தான் வந்திருக்கிறேன். அவன் என் மூத்த பிள்ளை, உன் மூத்த சகோதரன். கர்ணன் மூத்த பிள்ளையா? என் சகோதரனா? என்ன தாய் இதை சொல்லுகிறீர் நீங்கள்? உண்மைதான் அப்பா. கல்யாணம் ஆகும் முன் கன்னி பெண்ணாக இருந்தபோது துர்வாச முனிவர் கொடுத்தவர் மந்திரத்தை சோதித்து பார்த்தபோது சூரிய பகவான் என் வயிற்றில் வைத்த பிள்ளையடா கர்ணன். இதை ஏன் முன்கூட்டி சொல்லவில்லை? சொல்லியிருந்தால் யுத்தத்தில் நாங்கள் கொண்டிருக்க மாட்டோமே அவரை. அப்படி ஒரு சத்தியத்தை அவன் வாங்கிவிட்டான் அப்பா. யுத்தம் முடிகின்ற வரை கர்ணன் தான் மூத்த பிள்ளை என்பதை மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று சத்தியத்தை என்னிடமிருந்து குழந்தை பெற்றுவிட்டதடா. அவனுக்கும் சேர்ந்து தர்ப்பணம் செய். இது மகாபாரதம். அடுத்து என்ன செய்வது? தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும். யுத்தம் வென்று விட்டதினாலே அதற்கு முன்பாக பெரியவர்களெல்லாம் சந்திக்கலாம் என்று திருதராஷ்டிரம் அழைத்து போகிறான். திருதராஷ்டிரம் பார்த்துட்டு பீமா எங்கே, பீமா எங்கேங்கிறார். உடனே கிருஷ்ண பரமாத்மா பீமனை கொண்டு கொடுக்குறார். அப்பா பீமா, நான் நேரில் பார்க்க முடியாட்டாலும் சஞ்சயம் அப்பப்போ சொன்னான், பீமன் அடித்து கொண்டான் 5 குழந்தைகளே, பீமா அடித்து கொண்டான் 5 குழந்தைகளேன்னு. நீ எப்படியேப்பட்ட வீரனடான்னு இழுக்கு கட்டினான் திருதராஷ்டிரன். பீமன் தூள் தூள் தூளாக விழுந்தான் கீழே. சிரிச்சார் கிருஷ்ணன். திருதராஷ்டிரர் கோபம் எத்தனை என்பது எனக்கு தெரியும். ஆகினால் பீமனை போல இரும்பு புதுமை பண்ணி இவன் தான் பீமன் என்று அவர்கிட்டையும் காண்பித்தேன். அவர் கட்டின பொழுது பீமன் தூள் தூளாக விழுந்தான். உண்மையான பீமன் பக்கத்தில் என்று கொண்டிருக்கிறான். காந்தாரி பார்த்தாள். யுதிஷ்டிரா, போரிலே வென்று விட்டாய் போல் இருக்கிறது. என் குழந்தைகள் எல்லாம் கொன்று விட்டாயப்பா. தாயே, நினைவூட்டாதீர்கள் தாயே, என் செய்வேன். போர் என்று வந்தால் இத்தகைய ஏற்படுத்தானே வேண்டும். ஆமாடா என்று சொன்ன பொழுது கதிரை கட்டியிருந்தாலே கண்ணிலே அதன் இடுக்கு வழியாக கீழே பார்க்கிறாள் காந்தாரி. தர்மபுத்திரர் கால் கட்டவர்கள் அழுகி போனது. கிருஷ்ணா, இத்தனைக்கும் நீதான் காரணம் என்பது எனக்கு தெரியுமடா. நீ நினைத்திருந்தால் என் ஒரு குழந்தையாவது உயிரோடு நீ நிறுத்திருப்பாயே. கிருஷ்ணா, நான் உன்னை சபிக்கிறேன். உன் வம்சம் அழியட்டும். தாயே, இந்த சாபம் புதிதல்ல. ஏற்கனவே இந்த சாபம் எனக்கு வந்தாகிவிட்டது. என் வம்சம் அழியத்தான் போகிறது. சரி என்று புறப்படுகிறார்கள். இனி பட்டாபிஷேகத்துக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது 2 கையும் தள்ளி வைத்து கொண்டு கீழே அமர்ந்தான் தர்மபுத்திரர். எதற்கு பட்டாபிஷேகம்? கொன்றதற்கா? என் சகோதரனை கொன்றேனே, அதுக்கு பலனா? என் தாய் வெந்து வெந்து கதறுகிறாளே, தந்தை கதறுகிறாரே, அதற்கா? கிருஷ்ணன் ஆடிப்போனார். கீதையை உபதேசித்துமே, ஒரு சத்திரியன் கடமைத்தானே நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னோமே, அத்தனையும் மீறி
யுதிஷ்டனுடைய கவலையை கத்திக்கொண்டு இருந்த பொழுது அவரை அழைத்து கொண்டு சமாதானப்படுத்துவதற்கு ஒருவர் தான் இருக்கிறார் என்று எண்ணி அழைத்து உத்தராயண காலம் வருமுறை படுக்கையிலே இருந்த பீஷ்மரிடம் அழைத்து சென்றார் கிருஷ்ண பரமாத்மா என்ற அளவிலே. எல்லோரும் சொல்லுங்கள், ஹரே ராம 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 ஹரே. சொல்லுங்கள், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அழைத்து சென்றார்கள் பீஷ்மரிடம். கிருஷ்ண பரமாத்மா நின்று கொண்டிருக்கிறார். பீஷ்மர் மெல்ல பார்க்கிறார் தர்மபுத்திரரை. அப்பா, போரிலே வென்று விட்டிருக்கிறாய். ஆம் தந்தையே, போரிலே வென்றிருக்கிறேன், வாழ்விலே தோற்றிருக்கிறேன். வாழ்விலே தோற்றிருக்கிறாயா? எப்படி தோற்றிருப்பாய் நீ? ஒரு சத்திரியின் கடமையைத்தானே அப்பா நீ செய்தாய். செய்ய வேண்டிய கடமை செய்யாய் என்று சொல்லி கடையிருந்த தர்மபுத்திரருக்கு கிருஷ்ண பரமாத்மாவை எதிரே வைத்து கொண்டு பீஷ்மர் சொன்னதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம். இது ரெண்டு நீங்கள் என்ன புரிஞ்சுருப்பீள்? கலங்கிய மனதுக்கு ஆறுதல் தருவது விஷ்ணு சகஸ்ரநாமம். மந்திர நூல் கந்த சஷ்டி கவசமும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் மந்திர சக்தி நிறைந்த சொற்கள் நிறைந்தது. அந்த காலத்திலே புலவர்கள்லாம் அறம் பாடுவார்களாம். ஒரு ராஜாவுக்கு தெரியலேன்னு சொன்னால், பிடிக்கலேன்னு சொன்னால், ஒரு பாட்டை பாடினா அந்த ராஜா செத்து விழுவான். அறம் பாடுதல் பேர். இதுதான் காளிதாசன் போஜராஜாவை பற்றி சர்மஸ்லோகம் சொன்னார் என்ற கதையெல்லாம் வரும் உங்களுக்கு. விஷ்ணு சகஸ்ரநாம மண்டலி இங்கே இருக்கிறது. எல்லா ஊர்லேயும் இருக்குது. நங்கனூரில் 10-15 இருக்குது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த தர்மங்கள் அழியாது, அவ்வளோ சுலபமாலாம் அழிஞ்சிடாது. ஒரு சுனாமி வரும், ஒரு வெள்ளம் வரும், ஒரு பிரச்சனைகள் வரும். ஆனால் அவை தீர்ந்து போய் பழைய நிலைமைக்கு நாம் வந்து விடுவோம். அதற்கு காரணம் இந்த தர்மங்கள் ஆங்காங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன. திருப்புகழ் மண்டலின்னு எவ்வளோ இடத்துல திருப்புகழ் சொல்கிறாங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம் எவ்வளோ சொல்கிறாங்க. அதனால் அன்பர்களே, தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படியுங்கள். குழந்தைகளுக்கு ஆரம்பம் முடிஞ்சே அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிக் கொடுங்கள். அப்பொழுதுதான் இந்த நாடு சுபிட்சமடையும். நம் நாட்டுக்கென்று இருக்கக்கூடிய தனி சொத்து இந்த இதிகாச புராணங்கள், ராமாயண மகாபாரதங்கள். அதனுடைய சொல்லப்படுகின்ற கதைகளோ வர்ணனைகளோ சற்று பகுத்தறிவுக்கு விலகி நிற்கலாம். ஆனால் சாஸ்திரத்துக்கு விலகி நிற்கவில்லை, தர்மத்துக்கு விலகி நிற்கவில்லை. வாழ்கின்ற வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகத்தான் அமைந்ததையே தவிர மூட நம்பிக்கையை ஒழிப்பதாக எண்ணிக்கொண்டு முழு நம்பிக்கையை தளர விடாதீர்கள். ஜாதி இல்லை, மதம் இல்லை, மனம் ஒன்றுதான். ஆன்மீகம் என்பது ஆள் மனதிலே தோன்றுகிற இறை பக்தி தான் ஆன்மீகம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தர்மருக்கான பட்டாபிஷேகம் மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. ராமாயணத்திலே கடவுளுக்கு மனிதன் செய்து வைத்தான் பட்டாபிஷேகம். மகாபாரதத்திலே மனிதனுக்கு கிருஷ்ண பரமாத்மா என்ற கடவுள் செய்து வைக்கிறார் பட்டாபிஷேகம். மிகச்சிறப்பாக நடந்தது. கிருஷ்ணர் இப்படியெல்லாம் செய்யலாமா? முடிச்சை ஒழிப்பதாக நேற்றைய தினம் சொன்னேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். இனி நாம் மூலகதைக்கு செல்ல வேண்டும். மூலகதைப்படி பூமாதேவி பூபாரம் தாங்கவில்லை என்று சொல்லி நேரே மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிடுகிறாள். மகாவிஷ்ணு சொல்லுகிறார், பூபாரம் குறைப்பதற்கு நான் ஒரு அவதாரம் எடுக்கின்ற காலம் வந்துவிட்டது. நிச்சயமாக அவதாரத்தை எடுப்பேன். அவதாரம் எடுத்து பூபாரத்தை குறைப்பேன் என்று சொல்லி அவர் எடுத்த அவதாரம்தான் கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதாரத்தின்படி
பூபாரத்தை குறைத்தார். பரித்ராணாய சாதுரா விநாசாய துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ தர்மத்தை மீண்டும் நிலைநாட்ட நான் அவதாரம் செய்வேன் என்ற பகவான் வார்த்தைக்கு மகாபாரதம் நடைபெற்றது. பாரதத்தில் வருக கௌரவர் பாண்டவர்கள் நீங்கள் தான். உங்கள் உள்ளத்திலே தான் இருக்கின்ற நல்ல எண்ணமும் கெட்ட எண்ணமும் ஒன்றோடு ஒன்று போரிடுகிறது. நல்ல எண்ணம் கெட்ட எண்ணத்தை தீர்த்துவிட வேண்டும் என்பதுதான் மகாபாரதம் தருகின்ற மாபெரும் என்று கூறி, நாளைய தினம் மார்கழி மாதம் என்ற காரணத்தினாலே ஆண்டாள் கல்யாணம் என்ற தலைப்பிலே அடியனுடைய சொற்பொழி நடைபெற இருக்கிறது. அதோடு என்னுடைய சொற்பொழியும் நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, சரியாக 6:30 மணிக்கு துவங்கி 8 மணி அளவிலே ஆண்டாள் கல்யாணம் நாளை நடைபெறும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். 5லே 1 பெற்றான் 5லே 1 தாவி 5லே 1 ஆறாக ஆரியற்காக ஏகி 5லே 1 பெற்றான் அங்கே கண்டு அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான் அவன் நம்மை அழைத்தே காப்பான். வணக்கம் வணக்கம்.